சீக்கிரமாக வரப்போகிற இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த ஆராதனையில் கலந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இம்மட்டும் நம்மை நடத்தின தெய்வம் இன்றைக்கும் இந்த ஆலயத்தில் வந்து தெய்வனை ஆராதிக்க தொழுது கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறபடினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முழங்கால் படியிட முடிந்தவர்கள் எல்லாரும் முழங்கால் படியிட்டு மெல்லர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இந்த ஆராதனையிலும் தேவனுடைய பிரசன்னம் வெளிப்பட, தேவனுடைய மகிமை வெளிப்பட, ஆவியானவர் நம்முடைய மத்தியில் பிரசன்னமாகி அவர் தம்முடைய கிரியைகளை வெளிப்படுத்தும்படியாக ஹல்லேலூயா அவருடைய அசைவாடுதல் நம்முடைய மத்தியில் பூரணமாய் வெளிப்படத்தக்கதாக நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட முடிந்தவர்கள் அத்தனை பேரும் முழங்கால் படியிட்டு கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரங்களை செலுத்தி என்னோடு இணைந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய மகிமையான பிரசன்னத்தை நாங்கள் இந்த இடத்தில் எதிர்பார்க்கிறோம். உம்முடைய வல்லமையின் பிரசன்னம் இயேசுவின் நாமத்தினாலே இந்த இடம் முழுவதும் நிரப்பப்படுவதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா உம்முடைய வசனம் எங்களுக்கு தெளிவாய் சொல்கிறது, 2-3 பேர் நாமத்தினாலே எங்கே கூடினாலும் அங்கே நான் வாசம் பண்ணுவேன் வருவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிற எங்கள் அன்பு தெய்வத்துடைய பிரசன்னத்தில் நாங்கள் கடந்து வருகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆவியானுடைய ஆளுகை, ஆவியானுடைய மகிமை, ஆவியானுடைய சமூகம் எங்களை நிரப்புவதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா உம்முடைய பிரசன்னத்தினால் இந்த இடம் நிரம்பப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் இந்த இடம் முழுவதும் உடைய ஆளுகை நிரம்பப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா கர்த்தர் கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா உமக்கு மகிமை உண்டாவதாக. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் போற்றுகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. கைகளை வானத்துக்கு நேரா உயர்த்தி கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா உமக்கு நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா thank you Lord. கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்துட்டே, கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்துட்டே, கடுகளவும் குறை வைக்காமல், கடுகளவும் குறை வைக்காமல் அதிகமாய் ஆசீர்வதித்தே. கைகளை தட்டி எப்படி பாடுவேனா, எப்படி பாடுவேனா, என்னை
இந்த ஆராதனையின் ஆரம்ப நேரத்திலேயே பரிசுத்த ஆவியானுடைய ஒரு மழையே, பரிசுத்த ஆவியானுடைய மழைமன் ஸ்தோத்திரம், ஒரு பனி பொழிவு ஹல்லேலூயா எங்கள் மேல் ஊற்றப்படுவதாக. உயிர்ப்பிக்கும் ஆவியானுடைய வல்லமையினால எங்களை இந்த கால நேரத்தில், இந்த ஆராதனையின் ஆரம்ப நேரத்திலேயே எங்களை உயிர்ப்பிக்கவும் பலப்படுத்தவோ என் தேவனுடைய கரங்களிலே இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா தடைகள், எல்லா போராட்டங்கள் மாறுவதாக. இவன் ஆராதனைக்கு விரோதமாய் ஜனங்களை தடை செய்கிற ஆவிகள், கட்டுகிற ஆவிகள், ஒரு மனதை கலைக்கிற ஆவிகள், எல்லா போராயுதங்களை இயேசுவின் நாமத்தில் போ விலக என்று கட்டளையிடுகிறேன். அந்தகாரம் மாறுவதாக. தேவனுடைய அபிஷேக தைலங்கள் என் பிள்ளைகள் ஒவ்வொரு மேல ஊற்றப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் உயர்த்தப்படுவீராக, கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தர் எமன் ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே மகிமைப்பட்டு பெரிய காரியங்களை செய்ய நாங்கள் ஜெபம் பண்றோம். துவக்க முதல் முடியும் மட்டும் உடைய அசைவாடுதல் உண்டாகட்டும். நடத்துகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணும். துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களின் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். உட்காருவோம். பிரைஸ் தி லார்ட். சேர்ந்து பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். Thank you Jesus. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த ஒரு பாடலை பாடுவோம். சேனை தெய்வம் நம் கர்த்தருக்கு செலுத்துவோம் கனமும் மகிமையை. நம்முடைய தேவன் எல்லாத்தையும் ஜெயித்து விட்டார். ஆமென். அவர் ஜெய வீரராக இருக்கிறார். முடியாத காரியங்கள், இம்பாசிபிள் திங்ஸ் எல்லாத்தையும் அவர் ஜெயித்திருக்கிறார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெத் இட் செல்ஃப். அவர் மரணத்தை ஜெயித்திருக்கிறார், பாதாளத்தை ஜெயித்திருக்கிறார், சாத்தானை வென்றிருக்கிறார். யாரு நம்ம கைவிட்டாலும் அவர் நம்ம கைவிடாம நம்ம கூட இருக்கிறார். மேய்ப்பன் இல்லாத ஒரு ஆடுகள் எங்கேயோ அலைந்திருந்த நம்மள அவர் ஒரு நேர் வழியாக நடத்துறதுக்காக நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த பாடலை பாடும் சீனதீபன் கத்தருக்கு. சீனய தீபனம் கத்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. சேனய தீபனம் கத்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. அற்புதமே நம் அன்பனுக்கு, அதை அறிந்தே ஆக மகிழ்வோம், அதை அறிந்தே ஆக மகிழ்வோம். ஜெய கிறிஸ்து செய்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து செய்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியுமே சிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. தாய் மறந்தாலும் நான் மறவேன், வீக்கச்சோடாய் விட்டுவிடேன். தாய் மறந்தாலும் நான் மறவேன், வீக்கச்சோடாய் விட்டுவிடேன். என்றுரைத்த உம்மை தேற்றுகிறார், என்றும் வாக்கு மாறிடாரே, என்றும் வாக்கு மாறிடாரே. ஜெய கிறிஸ்து முன் செய்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செய்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் மேற்றிடுவோம். ஜெயம்
அகந்தொழிய சத்தியம் நித்தியம் நிலைத்தோங்க சாத்தானின் சேனை நடுங்கிடவே துதி சாட்சியா பறிப்போம் துதி சாட்சியா பறிப்போம் ஜெய கிறிஸ்து முன்சே கரங்களை தட்டி பாடுவோமா மாக நடத்திடுவார் ஜெய கிறிஸ்து முன் செகிறார் ஜெயமாக நடத்திடுவார் ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் மேற்றிடுவோம் ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே அல்லேலூயா அவர் நாமத்துக்கே கரைத்திரை முற்றும் நீங்கிடவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார் கரைத்திரை முற்றும் நீங்கிடவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார் வருகையில் நம்மை சேர்க்கும் வரை வலுவாமல் காத்துக்கொள்வார் வலுவாமல் காத்துக்கொள்வார் ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார் ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார் ஜெய கீதங்கள் நாம் பாடிய ஜெய கொடியும் மேற்றிடுவோம் ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே ஹல்லேலூயா ஹல்லேலூயா இன்னும் பாடலே பாடும் இஸ்ரவேலின் தேவன் கைவிடுவதில்லை அவரை நம்பி வந்தவருக்கு பயமே இல்லை அவர் நம்மளை மேகமாய் அக்னி ஸ்தம்பமாய் நம்மளை பாதுகாத்து வழி நடத்துகிறார் சொன்ன வாக்கை மறந்திட அவர் மனிதன் அல்ல சொல்லிட்டு மாறாத மனபுத்திரனும் அல்ல அவர் சொன்னால் எல்லாம் ஆகும் அவர் கட்டளையிட்டால் எல்லாம் நிற்கும் ஆமென் ஒரு விசுவாசத்தோட இந்த பாடலை நம்ம இணைந்து பாடுவோமா இஸ்ரவேலின் தேவன் கைவிடுவதில்லை அவரை நம்பி வந்தோர்க்கு பயமே இல்லை இஸ்ரவேலின் தேவன் கைவிடுவதில்லை அவரை நம்பி வந்தோர்க்கு பயமே இல்லை மேகமாய் அக்கினி ஸ்தம்பமாய் விட்டு விலகாதிருக்கிறார் மேகமாய் அக்கினி ஸ்தம்பமாய் விட்டு விலகாதிருக்கிறார் இஸ்ரவேலின் தேவன் கைவிடுவதில்லை அவரை நம்பி வந்தோர்க்கு பயமே இல்லை இஸ்ரவேலின் தேவன் கைவிடுவதில்லை அவரை நம்பி வந்தோர்க்கு பயமே இல்லை சொன்ன வாக்கு மறந்திட மனிதனல்ல சொல்லிவிட்டு மாறாமல் புத்திரனல்ல சொன்ன வாக்கு மறந்திட மனிதனல்ல சொல்லிவிட்டு மாறாமல் புத்திரனல்ல அவன் சொன்னால் எல்லாம் ஆகும் கட்டளையிட்டால் எல்லாம் நடக்கும் அவன் சொன்னால் எல்லாம் ஆகும் கட்டளையிட்டால் எல்லாம் நடக்கும் இஸ்ரவேலின் தேவன் கைவிடுவதில்லை அவரை நம்பி வந்தோர்க்கு பயமே இல்லை இஸ்ரவேலின் தேவன் கைவிடுவதில்லை அவரை நம்பி வந்தோர்க்கு பயமே இல்லை மேகமாய் அக்கினி ஸ்தம்பமாய் விட்டு விலகாதிருக்கிறார் மேகமாய் அக்கினி ஸ்தம்பமாய் விட்டு விலகாதிருக்கிறார் இஸ்ரவேலின் தேவன் கைவிடுவதில்லை அவரை நம்பி வந்தோர்க்கு பயமே இல்லை இஸ்ரவேலின் தேவன் கைவிடுவதில்லை அவரை நம்பி வந்தோர்க்கு பயமே இல்லை நம்பி கூப்பிட்டால் இயேசு செவி கொடுப்பார் கடலாக இருந்தாலும் உடன் வருவார் நம்பி கூப்பிட்டால் இயேசு செவி கொடுப்பார் கடலாக இருந்தாலும் உடன் வருவார் அது நடக்கவும் அவரால் கூடும் அதை பிளவும் அவரால் கூடும் அது நடக்கவும் அவரால் கூடும் அதை பிளக்கவும் அவரால் கூடும்
பயமே இல்லை. மேகமாய் அக்கினி ஸ்தம்பமாய் விட்டு விலகாதிருக்கிறார். மேகமாய் அக்கினி ஸ்தம்பமாய் விட்டு விலகாதிருக்கிறார். இஸ்ரவேலின் தேவன், இஸ்ரவேலின் தேவன் கைவிடுவதில்லை. அவரை நம்பி வந்தோர்க்கு பயமே இல்லை. இஸ்ரவேலின் தேவன் கைவிடுவதில்லை. அவரை நம்பி வந்தோர்க்கு பயமே இல்லை. கட்டத்திட்டம் நன்வாவில் நிறைவேறிடும். தடைகள் ஏது வந்தாலும் பயமே இல்லை. கட்டத்திட்டம் நன்வாவில் நிறைவேறிடும். தடைகள் ஏது வந்தாலும் பயமே இல்லை. நம்பி கூட இருந்தால் எதுவும் என்னை மேற்கொள்ளாதே. நம் தேவன் கூட இருந்தால் எதுவும் என்னை மேற்கொள்ளாதே. இஸ்ரவேலின் தேவன் கைவிடுவதில்லை. அவரை நம்பி வந்தோர்க்கு பயமே இல்லை. இஸ்ரவேலின் தேவன் கைவிடுவதில்லை. அவரை நம்பி வந்தோர்க்கு பயமே இல்லை. மேகமாய் அக்கினி ஸ்தம்பமாய் விட்டு விலகாதிருக்கிறார். பொங்கல் போட்டு பாடுவோமா? மேகமாய் இருக்கிற பொங்கல் போட்டு கைகளை தட்டி பாடுவோமா? விலகாதிருக்கிறார். இஸ்ரவேலின் தேவன் கைவிடுவதில்லை. அவரை நம்பி வந்தோர்க்கு பயமே இல்லை. இஸ்ரவேலின் தேவன் கைவிடுவதில்லை. அவரை நம்பி வந்தோர்க்கு பயமே இல்லை. நம்பி கூப்பிட்டால் இயேசு செவி கொடுப்பார். கடலாக இருந்தாலும் உடன் வருவார். நம்பி கூப்பிட்டால் இயேசு செவி கொடுப்பார். கடலாக இருந்தாலும் உடன் வருவார். அது நடக்கவும் அவரால் கூடும். அதை பிளக்கவும் அவரால் கூடும். அது நடக்கவும் அவரால் கூடும். அதை பிளக்கவும் அவரால் கூடும். இஸ்ரவேலின் தேவன் கைவிடுவதில்லை. அவரை நம்பி வந்தோர்க்கு பயமே இல்லை. இஸ்ரவேலின் தேவன் கைவிடுவதில்லை. அவரை நம்பி வந்தோர்க்கு பயமே இல்லை. மேகமாய் அக்கினி ஸ்தம்பமாய் விட்டு விலகாதிருக்கிறார். மேகமாய் அக்கினி ஸ்தம்பமாய் விட்டு விலகாதிருக்கிறார். இஸ்ரவேலின் தேவன் கைவிடுவதில்லை. அவரை நம்பி வந்தோர்க்கு பயமே இல்லை. இஸ்ரவேலின் சொல்லி பாடுவோமா இதை? அவரை நம்பி வந்தோர்க்கு பயமே இல்லை. கட்டத்திட்டம் நண்பால்வில் நிறைவேறின. தடைகள் ஏது வந்தாலும் பயமே இல்லை. கட்டத்திட்டம் நண்பால்வில் நிறைவேறின. தடைகள் ஏது வந்தாலும் பயமே இல்லை. தேவன் கூட இருந்தால் எதுவும் என்னை மேற்கொள்ளாதே. நாம் தேவன் கூட இருந்தால் எதுவும் என்னை மேற்கொள்ளாதே. இஸ்ரவேலின் தேவன் கைவிடுவதில்லை. அவரை நம்பி வந்தோர்க்கு பயமே இல்லை. இஸ்ரவேலின் தேவன் கைவிடுவதில்லை. அவரை நம்பி வந்தோர்க்கு பயமே இல்லை. இஸ்ரவேலின் தேவன் கைவிடுவதில்லை. அவரை நம்பி வந்தோர்க்கு பயமே இல்லை. இஸ்ரவேலின் தேவன் கைவிடுவதில்லை. அவரை நம்பி வந்தோர்க்கு மேகமாய் மேகமாய் அக்கினி ஸ்தம்பமாய் விட்டு விலகாதிருக்கிறார். 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 இஸ்ரவேலின் தேவன் கைவிடுவதில்லை. அவரை நம்பி வந்தோர்க்கு பயமே இல்லை. இஸ்ரவேலின் தேவன் அவரை நம்பி வந்தோர்க்கு ஒரு சொல்லுமா? இஸ்ரவேலின் தேவன் கைவிடுவதில்லை. அவரை நம்பி வந்தோர்க்கு பயமே இல்லை. இஸ்ரவேலின் தேவன் அவரை நம்பி வெட்கப்பட்டு போவதில்லை. பயமே இல்லை. இஸ்ரவேலின் தேவன் கைவிடுவதில்லை. அவரை நம்பி வந்தோர்க்கு பயமே இல்லை. இஸ்ரவேலின் தேவன் கைவிடுவதில்லை. அவரை
வந்தோர்க்கு பயமே எல்லா கரங்களை நம்ம உயர்த்துவோமா, நம்ம மகிமை செலுத்துவோமா. அவரை நம்பி வந்த ஒரு புதுப்பிக்கப்பட்ட போனதில்லையே, அவரை நம்பி வந்த ஒரு கைவிடப்படுவதில்லையே. இரலா கபபுமலேஷியா நகசியா கபாபாமானே இக்கதரியா லகபாபாபுமனே அகசியலே கிதரியா கபாமா இனஷல சிரக்கியா கிதரியோ ஊரலா கபாபாபாமனே அலகசியா கசியா ககனே கிதரியே. ஓ glory to Lord, glory to Lord. அப்பமே வந்து ஒரு புதுப்பிக்கப்பட்ட போனதில்லையே அப்பா, உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ரேமா பாபா மலேகசியா நகசியா கபாபாமா மனோதரியா இக்கனலசியா லக்கினா கஷலா கேசே கிதரியா இரா கதரியா பாபா பாபா மனோ கேசிலே கிதரியா. சொன்ன வாக்கை ஒரு போதிடம் அப்பா மறந்துடாத தேவன் நீரே அப்பா, நீர் பெரியவர் அப்பா, எங்க வாழ்க்கை பெரிய அற்புதம் செய்து வருகிறீர் அப்பா. உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. We praise Lord Master Allah kenale kishina kasiaka baba Irala kaima baba menia sila ka baba nekederia ana kederia la kuba baba mama ne kishia kasekederia la kakaya irala ka baba baba menia kederia ka baba irala kasia ka baba baba mano kishia ira kasia la kederia ka baba baba menia kederia ka baba menia la kisia kenede irala kederia la kuya baba baba mano shia kasia kederia ka baba irala kishina kederia la kababoya inala kishina sia kababa baba irala kederia kabubu menia kishia la kasia kababa mania inala kishana sia kababa mona deria kababa ore derele ikababa mania kishana kasele igrega baba baba ore deria la kaya urke baba mama shala kesiya kederia kababa அக்கினியாக இறங்குகிற தேவனப்பா, அக்கினியாக இறங்குகிற தேவனப்பா, எங்க மத்தியில் இறங்கும்படியாகப்பா. இராக்கினோ குஷலா கெசிய கெதரேகே பாப்பா இராக்கன கெதரேகே பாப்பா ஒரு எலும்பு பள்ளத்தாக்கில அப்பா ஒரு மேல கஷே கெசிய கெதரியா உம்முடைய அபிஷேகம் இறங்கின போதப்பா உயிரடைந்தது அப்பா. இரல கெதரே கெஷேனா கசியா கெதரேகே பாப்பா எல்லாம் புதுப்பிக்கப்பட்டு கொள்ளும் ஒரு அனுபவத்தினால அப்பா. இரல உதிரே சினா கெரேகே பாப்பா முல்லே கஷே கெசிய கெதரியா இரல கெதரியா கபாபா மனோ குஷலா கஷியா கெதரியா கபாபா உரிய கெசியா kederia kenekile urala baba baba mamorosi la kadere ki mababo meshiaka iria kasuno kababo bulusi la kia. Glory to Lord akashana kasia kababa. Hallelujah 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 ana la kia derene akisia kababo monesi kia. Glory to Lord akashia kasia kababa baba ne kederia ka ria la kederia kababo bumia kasia kederia ke baba Riaka baba 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 mesha kasia kedereke baba bomene Riaka baba 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 mesha sia kababa. Glory to Lord, glory to Lord, hallelujah 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 ina la ko baba 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 mama mesha kasia kasia kababa Riala kababa baba. Glory to Lord Riaka baba mamene kasia kedere ore baba 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 manne kedere kyo kababa baba manuse ikana kedere na la ko gene kishia na kasia kederia Türkiye kababa bumine şakaderya kababa baba irala kababa baba no sukederya kababa umrakini apa umrakini nala ngerapanga apa umrakini nala por pudipke badanu botre nerapanga apa nala kashana kasere kederya kababa borure direlese nala kababa baba mama na kederya kababa mena kishya kase ina kederya kababa manero. Glory to Lord nala kashya kasya kababa baba mane kederya kababa kababa baba mane kishya kase Glory to Lord, hallelujah. எங்க அக்கினி இறங்குச்சோ அந்த இடத்துல ஒரு மாற்றம், ஒரு சேஞ்ச், ஒரு எழுப்புதல் உண்டாச்சு. எங்க தேவனோட வார்த்தை வெளிப்பட்டுச்சோ அங்க எலும்புகள் உயிரிழந்துடுச்சு. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே. கரங்கள் தட்டி பாடுமாம். ஆவியில் நிரப்பிடுமே, அக்கினியாய் அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி
அக்னினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியா பாய்ந்திடுமே, அக்னியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. எலும்பு பள்ளத்தாக்கிலே, எலும்பு பள்ளத்தாக்கிலே ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, திக்க தரிசனம் உரைத்திடுமே. எலும்பு பள்ளத்தாக்கிலே ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, திக்க தரிசனம் உரைத்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. கல்லை ஜெப வேளையில், கல்லையும் ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாப்பும் நடுங்கிடவே, அக்னி மலையாக பொழிந்திடுவே. கல்லையும் ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாப்பும் நடுங்கிடவே, எதிரிகள் நடுங்கிடவே, அக்னி மலையாக பொழிந்திடுவே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. சீயோன் மலை மேலே, சீயோன் மலை மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. சீனாய் மலை, சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக. ஒரு சுர பாடுவோமா? அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக பெற்றுக்கொள்ள அக்கினியை காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக அக்கினியை பெற்றுக்கொள்ளுங்க, அந்த அக்கினியை பெற்றுக்கொள்ளுங்க. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே.
அந்த அக்கினியை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த அக்கினி நாவாக அமர்ந்திரு தேவன் நம்ம மத்தியிலே இருக்கிறார். எழும்பு பள்ளத்தாக்கில் ஒரு ஜீவ தந்த தேவனே ஆகாப்பு நடுங்கிட வந்த அக்கினி மலை தருகிற தேவன் அவர். இத்திரிகள் நமக்கு முன்பாக நாம் அரங்கிருக்க அவர் மகிமை தருகிற தேவனாக இருக்கிறார். Rialaka baba mone shelle ke siaka baba iraka diraka baba baba mone diraka irakene kederelo krina kraka shana ke seke gurore chilon ke chilon ka baba baba ish iraka baba baba ke sheke seke direka nela ke direka baba gurore chilon ka baba sheke seke nela ke direka baba mera ka baba mono ke nela ke siaka baba. தேவன் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறார். என்னிடாங்கத நன்மைகளினால நம்ம சொல்லி முடியாத நன்மைகளினால நம்ம வாழ்க்கையை நிறுத்துகிறார். சத்திய தேவன் நம்முடைய நீதியின் பாதையில வழி நடத்துகிறாரு. ஒரு கையளவு மேகம் கனமழை கொடுத்தது. முடியாத காரியங்களினால இது நினைத்து பார்க்காத காரியங்களினால அவர் வழி நடத்துகிறார். He does things impossible possible. இது முடியாத நினைச்சிருக்குதோ அது முடிய செய்கிற தேவனாக இருக்கிறார் அவர். நன்றியோடு நான் துதி பாடுவேன் என் இயேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். ரெண்டு கரங்களும் மார்போடு அணைத்துக் கொண்டு இணைந்து இந்த பாடலை பாடுவோமா? நன்றியோடு நான் துதி பாடுவேன் என் இயேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். ஒரு சிக்குட நன்றியோடு நான் துதி பாடுவேன் என் இயேசுராஜனே. இந்த வார்த்தையை நீ செய்த நன்மைகளுக்காக நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. எனக்கு நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும்
சத்திய தேவத்தின் ஏகமைந்தனி விசுவாசி பெணுமையே சத்திய தேவத்தின் ஏகமைந்தனி விசுவாசி பெணுமையே வரும் காலம் முழுவதும் கிருபையாய் வரங்கள் பொழிந்திடுமே வரும் காலம் முழுவதும் கிருபையாய் வரங்கள் பொழிந்திடுமே நன்றியோடு நான் துதிப்பாடுவேன் இயேசுராஜனே எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதிப்பாடுவேன் எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார், இதுவரை நடத்தி வந்திருக்கிறாரு. கிருபையின் வரங்களினால நம்மளை முடி சுற்றி வருகிறாரு. அவருக்காக நம்ம என்ன செய்திருக்கிறோம்? அந்த தேவனுக்காக நம்ம என்ன செய்திருக்கிறோம்? ஒரே வாழ்க்கை அவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அவருக்காகவே நம்ம வாழ்வோம். அவர் நமக்கு கொடுத்திருக்க வாழ்க்கை அவருக்காகவே வாழ்வோமா? நம்முடைய ஆவி ஆத்ம சரீரம் இயேசுவுக்காக ரெண்டு கரங்களை உயர்த்தி, அப்பா என்னோட ஆவி ஆத்ம சரீரம் முழுவதும் உமக்காக அப்பா என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன். ஒரு சுகுட பாடோமா? என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. ரெண்டு கரங்களும் மார்போடு அணைத்துக் கொண்டு இந்த ஆவி ஆத்ம சிரமே உமக்காகப்பா. வாழ்க்கை நிறைய தடவை நான் வழி மாறி போனாலும் இயேசுவே, அந்த மேய்ப்பனின் அன்பு, அந்த மேய்ப்பனின் அன்போ தொலைந்த ஆடை தேடி வந்தது போல எங்களை தேடி வந்தீர் இயேசுவே. எத்தனை வட்டம் தூரம் போனாலும் இயேசுவே தகப்பன் போல காத்திருந்து அப்பா, இந்த குமாரனை திரும்ப பெறுவேன்னு சொல்லிட்டு காத்திருந்தீங்களே இயேசுவே.
நான் தருகிறேன் அப்பா, உங்க கருத்தை தருகிறேன் இயேசுவே. உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறதுக்கு, உம்முடைய வழிநடத்த எங்க வாழ்க்கையை வருதுக்கு அப்பா, உம்முடைய சித்தத்தின்படி எங்களை வணைந்து கொள்ளுங்க அப்பா. குயவனே எங்களை வணைந்து கொள்ளுங்க அப்பா. எங்க அன்பை பரலோக பிதாவே அப்பா, ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்துக்கு நன்றி சொல்லுகிறேன் இயேசுவே. ஆராதிக்க தந்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா, கிடைத்த பாக்கியத்துக்காக நன்றி அப்பா. இணைந்து உம்மோடு கூட இணைந்து அப்பா ஆராதிக்க கிடைத்த பாக்கியத்துக்காக நன்றி அப்பா. தொடர்ந்து நேரத்தை உங்கள் கருத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா. உங்களுடைய பிரசவம் கூட நிலைத்து இருக்கிறதுக்காக ஜெபிக்கிறோம் இயேசுவே. உங்கள் கருத்தில் அர்ப்பணிக்க இயேசுவே நல்ல பிதாவே, ஆமென். உட்காரும். பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। மறுபடியும் நான் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். एक बार फिर आपको बधाई देकर स्वागत करने में बहुत आनंद महसूस करता हूं। ஆமென். தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. लगातार परमेश्वर हमसे बात करेंगे। ஏற்கனவே ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தையின் தொடர்ச்சிக்கு நேராக நாம் கடந்து போக கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். हम पहले से सुनते आए वचनों की ओर ही परमेश्वर आगे लगातार चलाएंगे, इसके लिए परमेश्वर की स्तुति हो। ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் 20வது அதிகாரத்தில் दूसरे राजाओं का पुस्तक 20वां अध्याय எசேக்கியா ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. एजेकिया राजा के विषय कहा गया है। எசேக்கியா ராஜா एजेकिया राजा வியாதி தருவாயில் இருக்கும்போது, जब बीमारी से पीड़ित थे, மரணம் அவனுக்கு நெருக்கமாய் வந்தபோது, जब मृत्यु उनके करीब थी, ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியை அனுப்பினார். परमेश्वर एसाया भविष्यद्वक्ता को भेजे। ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்கிறார், एसाया भविष्यद्वक्ता आकर कहता है, எசேக்கியா ராஜாவே, एजेकिया राजा உம்முடைய வியாதி முற்றி போய் விட்டது, तुम्हारी बीमारी बहुत बढ़ चुकी, நீர் மரித்து போக போகிறீர், तुम मरने वाले हो, உம்முடைய வீட்டு காரியங்களை ஆயத்த பண்ணிக்கொள்ளும். तुम्हारा घर का बच्चा कुछ काम को ठीक कर लो। உடனடியாகவே तुरंत எசேக்கியா ராஜா சுவர்புறமாய் திரும்பி நின்று ஆண்டவர் சமூகத்தை நோக்கி ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். एजेकिया राजा दीवार की तरफ घूमकर परमेश्वर से प्रार्थना करने लगा। கர்த்தாவே, हाँ प्रभु, நான் உமக்கு முன்பதாக मैं आपके सामने உண்மையும் மன உத்தமமாய் நடந்து सच्चाई और खरे मन से चलकर உமது பார்வைக்கு நலமானதை செய்தருளும் என்பதை நினைத்தருளோ. आपके सम्मुख जो अच्छा था उसे ही किया करके इसे स्मरण करो। அப்படி அவன் ஜெபம் பண்ணினான். ऐसे उसने प्रार्थना किया। எசேக்கியா மிகவும் அழுதார். एजेकिया बहुत ही रोया। வேதம் சொல்லுகிறது, वचन कहता है, ஏசாயா தீர்க்கதரிசி பாதி முற்றத்தில் போய் கொண்டிருக்கும் போது கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசி இடத்தில் பேசுகிறார். एसाया भविष्यद्वक्ता उस महल के आंगन तक ही नहीं गया था, परमेश्वर से बात की, நீ மறுபடியும் திரும்பி போ, तू वापस लौट कर जा। என் ஜனத்தின் அதிபதியாய் இருக்கிற எசேக்கியாவை நோக்கி நீ சொல்ல வேண்டியது என்ன? मेरे प्रजा के प्रधान एजेकिया से तुझे क्या कहना है? உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், तेरे मूल पुरुष दाऊद का परमेश्वर यहोवा यूं कहता है, உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், मैंने तेरी प्रार्थना सुनी है, கண்ணீரை கண்டேன், आंसुओं को देखा है, இதோ நான் உன்னை குணமாக்குவேன், देख मैं तुझे चंगा करूंगा। மூன்றாம் நாளில் நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய், परसों तू यहोवा के भवन में जाएगा, உன் ஆயுசு நாட்களை 15 வருடத்தை நான் கூட்டி கொடுக்கிறேன், तेरे आयु के दिन में 15 साल बढ़ा कर दूंगा। நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए, நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறவராகவே இருக்கிறார். हमारी प्रार्थनाओं को परमेश्वर सुनते हैं। எந்த இடத்திலிருந்து தேவனை நோக்கி ஜெபித்தாலும் சரி, किसी भी जगह से आप परमेश्वर को देख के प्रार्थना करे, எப்பொழுது முகத்தை தேவனுக்கு நேராக திருப்புவாயோ, तू जब भी तेरे चेहरे को परमेश्वर की तरफ घुमाएगा, அப்பொழுதே तब ही அந்த நேரத்திலேயே उसी क्षण உன் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தருவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். तेरे प्रार्थना के लिए जवाब देने के लिए परमेश्वर तैयार है। எசேக்கியா ராஜா ஒரு சிறிய ஜெபத்தை தான் செய்கிறார். एजेकिया राजा एक छोटी सी प्रार्थना ஒரு की, 20 செகண்ட் தான் அவர் பிரேயர் பண்ணிருப்பார். एक 20 सेकंड ही वो प्रार्थना किए அந்த होंगे। ஜெபம் பரலோகத்தை எட்டினது. वो प्रार्थना स्वर्ग तक पहुंचा। அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். उस प्रार्थना को परमेश्वर सुने, உடனே ஆண்டவர் பதில் கொடுத்தார். तुरंत परमेश्वर जवाब दिए। அல்லேலூயா. हालेलुया। ஒரு சிறிய ஜெபம், एक छोटी सी प्रार्थना, ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுப்பதற்கான காரணம் என்ன என்பதை குறித்து தான் கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டு வருகிறார். परमेश्वर इस प्रार्थना को सुन के जवाब देने का क्या कारण है, उसके विषय में हमसे बातें करते आ रहे எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையை நாம் திருப்பி பார்க்க வேண்டியது அவசியம். हैं। एजेकिया राजा के जीवन को हमें मुड़कर देखना आवश्यक ஒன்று, है। पहला, எசேக்கியா ராஜா தேவனுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய அளவுக்குள்ள ஏமன் ஸ்தோத்திரம் வாழ்க்கை அவனுக்குள் இருந்தது. एक एजेकिया राजा परमेश्वर के सामने अपने आप को खड़ा रख सके, ऐसा दूर तक उसका जीवन था। எந்த மனிதன் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கக்கூடிய தைரியம் இருக்கிறதோ,
जिस मनुष्य के अंदर परमेश्वर के सामने खड़े रहने का धैर्य है, அந்த அளவுக்குள்ள வாழ்க்கை இருக்கிறதோ उतना उसका जीवन है, அந்த மனிதன் ஜெபிக்கும் போது உடனடியாகவே கர்த்தர் பதில் கொடுப்பார். वो मनुष्य प्रार्थना करते तुरंत परमेश्वर जवाब देंगे. அல்லேலூயா. हालेलुया. அவனுக்கு டைம் லேட்டா எல்லாம் பதில் வருவதில்லை. उसको देरी से जवाब सब नहीं आएगी. இரண்டாவதாக दूसरा, இவன் எசேக்கியா ராஜா சொல்கிறான், நான் மன உத்தமம் உள்ளவனாய் வாழ்ந்தேன். हिजकिय्याह राजा कहते मैं मन की खराई से जीवन बिताया. என் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் கர்த்தருக்கு முன்பதாய் உத்தமம் உண்மை உள்ள வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேன். मेरे जीवन के सारे क्षेत्र में मैंने सच्चाई से मन की खराई से जिया है. மூன்றாவதாக तीसरा, பிரச்சனைகள் வந்தபோது जब परेशानी आई, தேவனுடைய ஆலயத்திற்கு போய் परमेश्वर के भवन में जाकर அந்த பிரச்சனையை தேவ சமூகத்தில் விரித்து வைத்து ஜெபிக்கிறான். उस परेशानी को परमेश्वर के सामने फैलाकर प्रार्थना किया. பிரச்சனை வரும்போது தேவாலயத்தை தேடுகிறவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். परेशानी आते समय जब परमेश्वर के भवन इस कलीसिया को ढूंढेंगे, उनकी प्रार्थना को परमेश्वर सुनेंगे. நான்காவதாக चौथा, பிரச்சனைகள் வந்தபோது जब परेशानी आई, தேவனுடைய தீர்க்கதரிசியாக எசேக்கியாவிடத்திலே போகிறார். परमेश्वर के भविष्यद्वक्ता यशायाह के पास जाता है. இந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்ய வேண்டும், इस हालात में मुझे क्या करना है, கர்த்தருடைய திட்டம் என்ன என்பதை எனக்கு அறிவியும் என்று சொல்கிறார். परमेश्वर का मकसद क्या है उसे मुझे बताइए करके कहता है. ஆமென். आमीन. பிரச்சனைகள் வரும்போது परेशानी आते समय தேவ ஊழியரிடத்தில் வந்து ஆலோசனை கேட்கிற தேவ ஜனத்தினுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். परमेश्वर के सेवक दास पासबान से जवा के सलाह पूछते हैं, उनकी प्रार्थना को परमेश्वर सुनते हैं. போன வாரம் ஆண்டவர் நம்மோடு பேசினார். पिछले हफ्ते परमेश्वर ने हमसे कहा, எசேக்கியா ராஜா हिजकिय्याह राजा, தேவன் ஸ்தோத்திரம் 2 ராஜாக்கள் 18:3-4 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. दूसरे राजाओं का 18वें अध्याय का 3 से 4 वचन में कहा गया है. 4வது வசனம் சொல்கிறது, चौथा वचन कहता है, மேடைகளை அகற்றினான், ऊंचे स्थान को गिरा दिया, சிலைகளை தகர்த்தான், पुतले को गिरा दिया, விக்கிரக தோப்புகளை வெட்டினான், मूर्तियों के सिरे को काट डाला, மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். पीतल का जो सांप मूसा ने बनाया उसे उसने चूर चूर कर दिया. 4 காரியங்களில் 2 காரியத்தை குறித்து ஆண்டவர் கடந்த வாரத்தில் பேசி இருக்கிறார். ये 4 कार्य में से 2 कार्य परमेश्वर पिछले हफ्ते हमसे कहे. ஒன்று, மேடைகள் அகற்றப்பட வேண்டும். पहला, ऊंचे स्थान नीचे गिराने चाहिए. மேடைகள் என்பது உயர்வானவைகள், உயர்ந்த இடங்கள். ऊंचे स्थान मतलब ऊंचे स्थान, मंच, ऊंची जगह. நமக்கு நாமே நமக்குள்ளே சில மேடைகளை போட்டு வைத்திருக்கிறோம். हम ही हमारे अंदर कुछ मंच को खड़ा कर कर रखे गए. அல்லேலூயா. हालेलुया. ஏமன், நம்மை நாமே உயர்வாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். हम ही अपने आप को ऊंचा समझते गए. நாம் சில நேரங்களில் உயர்ந்த ஸ்தானங்களை விரும்புகிறோம். हम कुछ समय ऊंचे स्थान को चाहते गए நம்மை நாமே பெரியவர்கள் என்கிற பிம்பத்தை நமக்குள் வைத்து வைத்திருக்கிறோம். और हम ही हमारे अंदर ऐसा एक पिक्चर बना के रख देते, मैं सबसे बड़ा व्यक्ति हूँ. ஆமென். आमीन. சில நேரங்களில் ஆண்டவர் நமக்கு தந்தவைகளை உயர்த்தி பிடித்துக் கொண்டிருக்கிறோம். कुछ समय परमेश्वर ने हमें जो दिया है उसे ही ऊंचा पकड़ कर बैठते गए. அல்லேலூயா. हालेलुया. ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை காட்டிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை. स्त्रियों से जन्म हुए व्यक्ति में यूहन्ना बपतिस्मा देने वाले से बढ़कर और कोई नहीं. அப்படிப்பட்டவனே वैसा व्यक्ति ही இயேசுவுக்கு முன்பதாய் வந்து சொல்கிறார், यीशु के सामने आकर कहता உம்முடைய है, பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட நான் பாத்திரன் அல்ல. आपके जूते के बांध को खोलने के लिए भी मैं लायक नहीं. நம்மை நாமே உயர்வாய் நினைத்துக் கொண்டிருக்கிற மேடைகளை நம்மை விட்டு அகற்ற வேண்டாம். हमें अपने आप को जो ऊंचा सोचते हैं उस मंच को हटा देना है. உனக்குள் இருக்கக்கூடிய அந்த மேடைகள் அகற்றப்பட்டா तेरे अंदर जो ऊंचा स्थान जो मंच है वो हटा देगा तो ஜெபத்தை கர்த்தர் சீக்கிரமாய் கேட்பார். तेरे प्रार्थना को परमेश्वर जल्द ही सुनेंगे. தகர்க்கப்பட வேண்டியவைகள் தகர்க்கப்பட வேண்டும். दूसरा, जिसे गिरा देना, जिसे चूर चूर करना है उसे चूर चूर करना है. சிலைகளை தகர்த்தா. मूर्ति पुतलों को चूर चूर किया. கடினமான பாவங்கள் நமக்குள் இருக்கா. कठिन पाप हमारे अंदर होती है. ஆமென். आमीन. துணிகரமாய் செய்கிற பாவங்கள் தான் கடினமான பாவங்களாய் மாறி விடுகிறது. अरे ढिठाई हिम्मत करके जो पाप करते गए वही हमारे अंदर कठिन पाप बन जाती है. எச்சரிக்கப்பட்டும் चेतावनी पाने के बावजूद மனம் திரும்ப மனம் இல்லாமல் मन फिराने के लिए मन नहीं, மறுபடியும் அதே பாவத்தை நாம் செய்யும் போது दोबारा वही पाप को हम करते समय அது நமக்குள் கடின பாவமாய் இருக்கிறது. वो हमारे अंदर कठिन पाप बन जाता है. தகர்க்கப்பட வேண்டாம். उसे चूर चूर करना है. தகர்க்கப்பட வேண்டாம். उसे चूर चूर करना है. தாவியானவருக்கு நீ இடம் கொடுத்தால் அவர் அதை தகர்த்து விடுவார். पवित्र आत्मा के लिए तू जगह देगा तो वो उसे चूर चूर करेंगे. அல்லேலூயா. हालेलुया. மூன்றாவது காரியம் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். तीसरा कार्य आज के दिन हम देखेंगे, விக்கிரக தோப்புக்களை வெட்டினார். मूर्तियों के लाट अशेरे को काट डाला. அதுல கையப்படி சொல்லுங்க, வெட்ட வேண்டியதை வெட்டாம இருந்தா உன் ஜெபத்துக்கு பதில் வரவே செய்யாது.
जिसे काटना है जिसे काटना है उसे नहीं काटोगे तो आपके प्रार्थना का जवाब नहीं आएगा। அல்லேலூயா हालेलुया। விக்கிரக தோப்புக்கள் मूर्तियां आशेरा। ஆமென் ஆமென்। அவன் வெட்டினது என்ன उसने क्या काटा? சத்தமா சொல்லுங்க விக்கிரக தோப்புக்கள் கொஞ்சம் கூட சத்தமா இன்னும் கொஞ்சம் கூட சத்தமா थोड़ा जोर से बोले आशेरा। ஆமென் आमीन। சிலரெல்லாம் உட்கார்ந்திருக்க பார்த்தா இந்த மாம்பழம் சாப்பிட்டுக்கிட்டு மந்தம் தட்டிட்டு உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க कुछ वैसे बेटे लग रहा है कि अच्छे से पेट भर के आम खा लिया, अभी कुछ हो नहीं रहा ऐसा बेटे। ஆமென் आमीन। அப்படி இருக்க கூடாது ऐसे नहीं रहना के। ஆமென் आमीन। அல்லேலூயா हालेलुया। அல்லேலூயா हालेलुया। அதை கவனித்துக் கொள்ளுங்கள் अच्छे से ध्यान दीजिए। தேவன் வெட்ட வேண்டிய ஒன்று இருக்கிறது काटने की एक चीज है விக்கிரக தோப்புக்கள் अशेरा। விக்கிரக தோப்புக்கள் என்றால் अशेरा मतलब போன வாரம் உங்களுக்கு சொன்னேன் पिछले हफ्ते मैंने कहा ஒரு था, சிங்கிள் விக்கிரகம் இருந்தா விக்கிரகம் என்று சொல்லுவோம் देखो एक अकेला मूर्ति है तो उसे मूर्ति कहेंगे, ஆனால் लेकिन ஒரே இடத்தில் நிறைய விக்கிரகங்களை வைத்திருந்தால் एक ही जगह पे बहुत सारी मूर्तियां हैं तो அதனுடைய பேர் தான் விக்கிரக தோப்புக்கள் उसे ही अशेरा मूर्तियों का झुंड कहते हैं। தேவன் நம்முடைய வாழ்க்கையில சில விக்கிரக தோப்புக்களே இருக்கு हमारे जीवन में भी कुछ अशेरा मूर्तियों की झुंड है। விக்கிரகம் மட்டுமல்ல सिर्फ मूर्ति नहीं, நமக்குள்ளே நாம் சில விக்கிரக தோப்புக்களையே வைத்திருக்கிறோம் हमारे अंदर कुछ मूर्तियों के झुंड कोई भर कर रखे। நம்முடைய வீடுகளில் இருந்து விக்கிரகங்களை அகற்றினோம் हमारे घर से मूर्तियों को हटा दिए, நம்முடைய வீடுகளில் இருந்து விக்கிரக தோப்புக்களை மாற்றினோம் हमारे घर से अशेरा को हटा दिए, ஆனால் लेकिन நமக்குள் சில விக்கிரக தோப்புக்கள் இருக்கிறது हमारे अंदर कुछ मूर्तियों के झुंड है। இன்றைக்கு பகல் நேரம் இந்த விக்கிரக தோப்புக்கள் நம்மை விட்டு விலகுமானால் इस दोपहर के समय हमारे अंदर की मूर्तियों की झुंड हटेगी तो அவைகளை நாம் வெட்டி விலக்குவோமானால் उससे हम काट कर अलग करेंगे तो நம்முடைய ஜெபத்துக்கு கர்த்தர் உடனே பதில் தருவதற்கு போதுமானவர் हमारे प्रार्थनाओं के लिए परमेश्वर तुरंत जवाब देने के लिए काफी है। ஏன் நம்ம ஜெபத்துக்கு பதில் வரல क्यों हमारे प्रार्थनाओं के लिए जवाब नहीं आया? வருஷமா ஜெபம் பண்றேன் सालों से प्रार्थना करे, வருஷா வருஷம் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றேன் अरे हर साल उपवास के प्रार्थना करता हूँ, வாரத்துல ஒரு நாள் ஜெபம் பண்றேன் हफ्ते में एक बार प्रार्थना करता हूँ, சபையில போய் ஜெபம் பண்றேன் कलीसिया में आके प्रार्थना करता हूँ। ஏன் ஜெபத்துக்கு பதில் வரல अरे भाई क्यों प्रार्थना का जवाब नहीं मिला? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா क्या किसी दिन आपने सोचा है எனக்குள் இருக்கக்கூடிய வெட்டப்படாதவைகள் உள்ளே இருக்கும் வரைக்கும் கர்த்தர் எனக்கு பதில் தர மாட்டார் अरे जब तक मेरे अंदर जो काट डालना चाहिए वो जब तक रहेगा परमेश्वर मुझे जवाब नहीं देंगे। நான் கிளியர் ஆயிட்டேனா मैं क्लियर हो गया तो என் ஜெபத்துக்கு கர்த்தர் உடனே பதில் தருவார் मेरे प्रार्थना के लिए परमेश्वर तुरंत जवाब देंगे। அல்லேலூயா हालेलुया। நீ ஜெபிக்கிறத காட்டிலும் உன்னை நீ சுத்திகரித்துக்கொள் तो प्रार्थना करने से बढ़कर तो अपने आप को शुद्ध कर ले, அதைத்தான் செய்ய வேண்டாம் उसे ही करना आगे। சிலரெல்லாம் அப்படியே ஜெபம் பண்றத பாத்தீங்கன்னா பரலோகமே இறங்கி வர்றது மாதிரி இருக்கும் हाँ कुछ लोग प्रार्थना करोगे उसे देखते लगता है स्वर्ग उतर कर आ गया। ஆண்டவரே परमेश्वर இந்தியாவை இரட்சியும் भारत का उद्धार कीजिए, அமெரிக்காவை இரட்சியும் हाँ अमेरिका का उद्धार कीजिए, உலகத்தை இரட்சியும் दुनिया का उद्धार कीजिए, எல்லாம் ஜெபம் பண்ணிட்டே இருப்பான் सब प्रार्थना करते रहेंगे। என்ன இரட்சியும் என்னைக்கா ஜெபம் பண்ணிருக்கியா कभी ऐसा प्रार्थना किया कि मुझे उद्धार कीजिए? என்ன சுத்திகரியும் என்னைக்கா ஜெபம் பண்ணிருக்கியா कभी ऐसा प्रार्थना किया मुझे शुद्ध कीजिए, என்ன கிளியர் பண்ணணும்னு என்னைக்கா ஜெபம் பண்ணிருக்கியா मुझे क्लियर साफ कीजिए कर कर। பிரைஸ் தி லார்ட் प्रेज द लॉर्ड। அந்த விக்கிரகம் அழியட்டும் இந்த விக்கிரகம் அழியட்டும் वो मूर्ति नाश हो ये मूर्ति नाश हो, எனக்குள்ள இருக்கிற விக்கிரகம் என்னைக்காவது அழியட்டும்னு ஜெபம் பண்ணிருக்கியா अरे मेरे अंदर जो मूर्ति है वो नाश हो करके कभी प्रार्थना किए क्या? பிரைஸ் தி லார்ட் प्रेज द लॉर्ड। ஹalleluya हालेलुया। ஹalleluya हालेलुया। உனக்குள்ள இருக்கிற விக்கிரக தோப்புக்கள் விலகாத வரைக்கும் जब तक तेरे अंदर मूर्तियों की झुंड है वो जब तक नहीं हटेगी, நீ எத்தனை வருஷம் கொடங்கொடமா கண்ணீர் வடிச்சாலும் சரி अरे तो कितने भी साल घड़ा भर भर कर आंसू बहाए, ஆண்டவர் மனசை கடினப்படுத்தி தான் வைத்திருப்பார் परमेश्वर अपने मन को कठिन करके ही रखेंगे। ஆமென் आमीन। உனக்குள்ள இருக்கிற விக்கிரக தோப்புக்கள் உடைக்கப்படுமானா तेरे अंदर जो मूर्तियों का झुंड है वो काट डाली जाएगी तो உன் ஜெபத்துக்கு உடனே கர்த்தர் பதில் கொடுப்பார் तेरे प्रार्थनाओं के लिए परमेश्वर तुरंत जवाब देंगे। ஹalleluya हालेलुया। எனக்குள்ளால நிறைய வச்சிருக்கேன் मेरे अंदर बहुत ज्यादा रखा हूँ, என் ஜெபம் எல்லாம் எப்படி போகுது और मेरा प्रार्थना कैसे जाता है? ஆண்டவரே பாரத் देश के लिए हाँ मेरा प्रार्थना इंडिया देश तक आ गया। ஆமென் ஹalleluya हालेलुया। ஆமென் आमीन। இஸ்ரவேலுக்காக इस्राएल के लिए, ஆமா உலகத்துக்காக हाँ सारी दुनिया के लिए। எல்லாம் ஜெபம் பண்ண வேண்டாம்னு சொல்லல ये तू सब प्रार्थना कर नहीं चाहिए करके नहीं कहता हूँ, உனக்குள்ள இருக்கிற விக்கிரகத்தை எப்ப மாத்த போற तेरे अंदर की मूर्तियों को कब तू बदलेगा? ஹalleluya हालेलुया। விக்கிரக தோப்புக்களை வெட்டினவருடைய எசேக்கியா ராஜாவுடைய ஜெபத்தை கர்த்தர் செகண்ட்ஸ்ல கேட்டாருயா செகண்ட்ஸ்ல मूर्तियों के झुंड
दंड को काट देने वाले हिजकिय्याह राजा की प्रार्थना को परमेश्वर क्षण में, कुछ ही क्षण में सुन लिए. Praise the Lord. Praise the Lord. உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறது தவறுன்னு நான் சொல்லல. देखो, उपवास रह के प्रार्थना करते हो गलत करके मैं नहीं कहता. ஏமன் உபவாச ஜெபம் எதுக்குன்னு நான் உனக்கு சொல்றேன். उपवास का प्रार्थना किसके लिए मैं कहता हूँ உன்னை तुझसे? சீர்படுத்துவதா உபவாச ஜெபம். அதை நல்லா புரிஞ்சுக்க. हे, तुझे सुधारने के लिए उपवास का प्रार्थना उसे अच्छे से समझ ले. ஆண்டவரை திருப்புவதற்கு உபவாச ஜெபம் அல்ல. परमेश्वर को तेरी तरफ घुमाने के लिए उपवास का प्रार्थना नहीं. சிலர் நினைக்கிறாங்க நான் உபவாசம் பண்ண ஆண்டவர் திரும்பிடுவார். कुछ लोग क्या सोचते, मैं उपवास रह के प्रार्थना करूंगा तो परमेश्वर मेरी तरफ घूम जाएंगे. நோ, இல்லவே இல்ல. नहीं नहीं, बिल्कुल नहीं. ஆமென். आमीन. ஆண்டவர் அப்படியெல்லாம் திரும்ப மாட்டார் பாத்துருங்க. देखो, परमेश्वर ऐसे सब नहीं घूमेंगे. உன்னதான் ஆண்டவர் பக்கம் திருப்பணும். तुझे ही परमेश्वर की तरफ घुमाना है. எப்படி? कैसे? உபவாச ஜெபம்னா என்ன தெரியுமா? उपवास का प्रार्थना मतलब क्या? என்னை கர்த்தர் பக்கம் திருப்புவது. मुझे परमेश्वर की तरफ घुमाना. எனக்குள் வெட்டப்பட வேண்டியவைகள் வெட்டப்படுவது. मेरे अंदर जिसे काटना है उसे काट डालना. எனக்குள் உடைக்கப்படாமல் இருக்கிறவைகள் உடைக்கப்படுவது. मेरे अंदर जो टूटा नहीं है उसे तोड़ना. எனக்குள் தகர்க்கப்படாதவைகள் தகர்க்கப்படுவது. मेरे अंदर जिसे गिरा देना चाहिए उसे गिरा देना. இதான் உபவாச ஜெபம். यही उपवास की प्रार्थना. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. எனக்குள் இருக்கிற விக்கிரகங்கள். मेरे अंदर की मूर्तियां. ஆமென். ஆமென். நமக்குள்ள என்னென்ன விக்கிரகம் இருக்கு? हमारे अंदर कौन सी मूर्तियां हैं? சிலருக்கு சில மனிதர்கள் விக்கிரகம். कुछ के लिए कुछ मनुष्य मूर्ति है. கடவுளை விட சிலர் நம்புவான் பாத்திருக்கீங்களா? भगवान परमेश्वर से भी कुछ पे भरोसा करते. நீ யாரை நம்புறியோ तो जिस पे भरोसा करता है அவன்தான் முதல் துரோகி உனக்கு. वही तेरे लिए पहला धोखेबाज है. அது கர்த்தரை எழுப்பி விடுவார். उसे परमेश्वर ही खड़ा करेंगे. யார் எழுப்பி விடுவா? कौन खड़ा करेंगे? யார் எழுப்பி விடுவா? कौन खड़ा करेंगे? சத்தமா சொல்லுங்கண்ணா. जोर से बोलिए ना. யார் எழுப்பி விடுவா? कौन खड़ा करेंगे उसे? ஐயோ, ओयो, ஆமென். आमीन. ஏன் அப்படி எழுப்பி விடுறாருன்னா, क्यों परमेश्वर ऐसे उसे खड़ा कर रहे? நீ ஆண்டவரை விட அவனை எல்லாம் ரொம்ப நம்புற. तू तो परमेश्वर से भी ज्यादा भरोसा उस पे करता है. சிலர் பாத்தீங்கன்னா சேட்டை ரொம்ப நம்புவான். कुछ को देखोगे तो उसके मालिक सेठ पे बहुत भरोसा करता है. சிலர் சொல்லுவான், ஏ மேரா இந்த சேட்டு சேட்டுக்கு நான் அவனுக்கு மகன் மாதிரி மகள் மாதிரி. हाँ, कुछ लोग कहते हैं मैं तो मेरे सेठ जी के लिए लड़का जैसा, बेटा बेटी जैसा हूँ. हाँ, मेरा उनकी लड़का का जैसा मुझे रखा है. और பையன் மாதிரி ने வச்சிருக்காரு. ஒண்ணுமே கிடையாது. कुछ भी नहीं. ஒண்ணுமே கிடையாது. अरे कुछ भी नहीं. நீ எப்ப அப்படி நம்பினியோ तू जब ऐसा भरोसा किया கர்த்தர் அங்கத்தான் வேட்டு வைப்பார். परमेश्वर वहीं पर फटाकड़ी रखेंगे. மனுஷன் எந்த மனுஷன் உனக்கு விக்கிரகமாக கூடாது. कोई भी मनुष्य तेरे लिए मूर्ति ना बने. கர்த்தரை விட எந்த மனுஷனை நீ நம்பவே கூடாது. परमेश्वर से बढ़कर और किसी मनुष्य पे भरोसा मत रख. பைபிள் தெளிவா சொல்லுது, நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாத. बाइबल साफ कहता है जिस मनुष्य के नथनों में श्वास है, उस पे भरोसा मत रख. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா कुछ को आप देखोगे तो உங்க சொந்தக்காரங்க மேல நல்ல நம்பிக்கை வச்சிருவாங்க. उनके खुद के रिश्तेदार पे अच्छा भरोसा रखते. எங்களை ஏமாத்தவே மாட்டாங்க. हाँ, ये तो हमें कभी उल्लू नहीं बनाएंगे. அவன்கிட்ட தான் பெரிய பாமே இருக்கும். उसके पास ही बड़ा बम होता है. இதெல்லாம் கர்த்தரே ஏற்படுத்தி வைப்பார். ये सब परमेश्वर ही तैयार करके रखते हैं. ஏன்னா क्योंकि ஆண்டவரை விட நீ அவனை விக்கிரகமாக்கி வச்சிருக்கல. परमेश्वर से भी तूने मूर्ति बना के रखा है ना. ஆண்டவர் பக்கம் உன்னை திருப்புவதற்காக சில காரியங்களை செய்வார். परमेश्वर की तरफ तुझे लाने के लिए कुछ कार्य करेंगे. ஹalleluya. हालेलुया. கிறிஸ்தவங்களுக்கு मसीह लोगों के लिए சில பாஸ்டர் விக்கிரகமா மாறிறாங்க. कुछ पासबान लोग मूर्ति बन जाते हैं. இன்னும் மாதிரி பாட்டு பாடுற அவர் மாதிரி நான் பாடணும். हाँ, कितने अच्छे से गीत गा रहे, उनकी तरह मुझे भी गाना है, மாதிரி நான் ஆடணும். उनकी तरह मुझे नाचना है. எந்த ஊழியக்காரன் நீ ஏமன் ஸ்தோத்திரம் விக்கிரகமாக்கிறாத. किसी भी एक सेवक पासबान को तो मूर्ति मत बना. தேவன் ஒருவர் தான் தெய்வம். परमेश्वर एक ही परमेश्वर है. ஆண்டவருடைய ஸ்தானத்தில் எந்த மனிதனையும் ஈடு இணையா வைக்கவே கூடாது. मेरे परमेश्वर के जगह स्थान पर किसी भी मनुष्य को मत रख. புருஷன் கூட ரெண்டாவது தான். तेरा पति भी दूसरा. பொண்டாட்டி கூட ரெண்டாவது தான். हाँ, पत्नी भी दूसरी. சிலர் தாம் பிள்ளைகள் அப்படியே விக்கிரகமாக்கிடுவாங்க. हाँ, कुछ अपने बच्चों को मूर्ति बना देते. ஆமா. हाँ, praise the Lord. praise the Lord. என் பிள்ளை. हाँ, मेरा बच्चा. பிள்ளை. உனக்கு யாரு தந்தா? तेरे को किसने दिया? praise the Lord. Praise the Lord. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. யாரையும் மனுஷர்களை விக்கிரகமாக்க கூடாது. किसी भी मनुष्य को मूर्ति मत बनाइए. சிலர் தங்களுக்கு கிடைத்த பொருட்களை விக்கிரகமாக்குவார்கள். कुछ उनको जो चीजें दी गई उसे मूर्ति बनाते गए. அதை கவனித்துக் கொள்ளுங்க. अच्छे से ध्यान दीजिए. ஆண்டவரை விட ஆண்டவர் தந்த பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத. परमेश्वर से भी परमेश्वर ने जो चीज दी उसे मुख्यतः मत समझ. சிலர் தங்களுக்கு கிடைத்த வேலையை முக்கியத்துவப்படுத்துவார்கள். कुछ उनको जो नौकरी परमेश्वर ने दी उसे मुख्य जानेंगे. சிலர் பாத்தீங்கன்னா தேவனை தேடுவதற்கு நேரம் இருப்பதில்லை. कुछ लोग को देखोगे तो परमेश्वर को ढूंढने का समय नहीं निकालेंगे. கேட்டா என்ன சொல்லுவாங்க? पूछेंगे तो क्या कहेंगे? வேலை வேலை வேலை. काम काम काम. ஆமா, பைபிள் படிக்கிறதுக்கு நேரம் இல்ல.
இல்ல பாஸ்டர். हाँ बाइबल पढ़ने के लिए समय नहीं है पास्टर. கேட்ட சொல்லுவாங்க வேலை வேலை வேலை. पूछेंगे तो कहेंगे काम 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 पास्टर जी. சர்ச்சுக்கு வர்றதுக்கு நேரம் இல்ல பாஸ்டர். चर्च में आने के लिए समय नहीं है पास्टर जी. ஜெபம் பண்றதுக்கு நேரம் இல்ல பாஸ்டர். हाँ प्रार्थना करने के लिए समय नहीं है पास्टर जी. வேலை 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 வேலை. हाँ काम 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 काम. நீ என்னைக்கு தேவனை விட வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறியோ அது ஆமென் ஸ்தோத்திரம் உனக்கு விக்கிரகமாயிற்று. तो जिस दिन परमेश्वर से भी बढ़कर तेरे काम को समय देता है उसी दिन वो तेरे लिए एक मूर्ति बन गई. நீ என்னைக்கு வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை விக்கிரகமாக்கினியோ जिस दिन तूने तेरे काम को मुख्यता देकर उसे मूर्ति बनाया ஏமன் சீக்கிரமா உனக்கு ஆண்டவர் வேலையில ஆப்பு வைக்க போகிறார் அப்படின்றதை தெரிஞ்சுக்க. जल्दी से तेरे काम के लिए परमेश्वर फटाकड़ी रखेंगे करके तू जान ले. ஆமென் आमीन. அல்லேலூயா. हालेलुया. ஏன் தெரியுமா? क्यों पता है क्या? என் ஆண்டவர் मेरा परमेश्वर அவரை விட வேறு ஒன்றை நேசிக்கிறதை ஒருபோதும் விரும்ப மாட்டார். उन्हें छोड़कर और हम किसी से प्यार करें ऐसा परमेश्वर नहीं चाहते. ஆமென். आमीन. உங்க புருஷன் உங்களை விட இன்னொருத்தரை நேசிச்சா அப்படி இருக்கும். आपके पति आपको छोड़ के और किसी से ज्यादा प्यार करेंगे तो आपको कैसा रहेगा? ரெடின்னு சொல்றீங்களா? आपको जगह को छोड़ने के लिए तैयार हो क्या? உங்க மனைவி உங்களை விட நேசித்தா உங்க வேற ஒருத்தரை நேசித்தா எப்படி இருக்கும்? आपकी पत्नी आपको छोड़कर और किसी से ज्यादा प्यार करेगी तो आपको உங்க कैसा இடத்தை रहेगा? விட்டு கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? आपको जगह को छोड़ने के लिए तैयार हो क्या? எப்படி விட்டு கொடுப்போம்? कैसे देंगे? தவறா ஒரு ஃபோன் கால் மிஸ் கால் வந்தாலே என்ன ஆட்டம் ஆடுறோம். अरे गलती से किसी का मिस कॉल आते कितना नाचते. நோண்டல மனுஷன் செத்தே போயிருவான் அதை விட. इतना खोजेंगे कि वो मनुष्य मर ही जाएगा. ஆமென். आमीन. அப்போ तब உங்களையும் என்னையும் நேசித்த தெய்வம் आपसे और मुझसे प्रेम करने वाला परमेश्वर, ஆண்டவர். हमें बनाने वाला परमेश्वर, எனக்காகவும் சிலுவையில் இரத்தம் சிந்தி तेरे लिए मेरे लिए क्रूस पर लहू बहाकर ஜீவனை விட உன்னையும் என்னையும் நேசித்த ஆண்டவர். अपने जीवन से भी बढ़कर तुझसे और मुझसे प्रेम किए. அவரை விட उनसे बढ़कर இன்னொன்னுக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்தா और किसी के लिए तू मुख्यता देगा तो நேசிச்சா तू प्रेम करेगा तो அவர் பொறுத்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாரா? वो सहन करते हुए बैठेंगे क्या? ஹalleluya. हालेलुया. ஆமென். आमीन. ஆமென். आमीन. ஹalleluya. हालेलुया. நம்ம என்ன நினைக்கிறோம்? हम क्या सोचते हैं? வேலை 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 வாட் काम 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 करके भाग. பட்டாக்கடி ஒரு நாள் வெடிக்கும் போது தான் உனக்கு மனசுல தெரியும் என்ன நடக்குதுன்னு. एक दिन जब बम फटेगा तब पता चलेगा तेरे को मन में तेरे मन में क्या हो रहा है. கிறிஸ்துவை விடவும் मसीह से भी ஏமன் எதற்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கறியோ जिसको तो मुख्यता देता है அதுதான் உன் வாழ்க்கையில விக்கிரகம் என்பதை புரிந்துக்கொள். वही तेरे जीवन में एक मूर्ति ये करके जान ले. ஏமன் கிறிஸ்துவை விட எதற்கு முக்கியத்துவம் கொடுத்து இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறியோ मसीह से भी जिसे तू मुख्यता देकर अभी तक जी रहा है அதை இன்னைக்கு நீ வெட்டணும். उसे आज तुझे काटना है. இதுல கையை பிடி சொல்லுங்க. बगल वाले का हाथ पकड़ कर बोलिए. கொஞ்சம் பாருங்க அழகா இருக்கா ஒரு மாதிரி சுங்கிட்டு இருக்கான்னு பாருங்க. उनका चेहरा देखिए अच्छा है या सोरे कर कर. பார்த்து சொல்லுங்க. ஆமென். ஆண்டவரை விட எதற்கு நீ முக்கியத்துவம் இதுவரைக்கும் கொடுத்துட்டு இருக்கியோ அதை இன்னைக்கு வெட்டிரு. परमेश्वर से भी जिसे तू अधिक मुख्यता देता है उसे तू आज काट दे. ஹalleluya. हालेलुया. நம்மட்ட ஒரு சிங்காசனத்தை ஆண்டவர் வச்சிருக்கார். देखो हमारे अंदर परमेश्वर एक सिंहासन को रखे. ஆமென். आमीन. ஒரு சிங்காசனத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கார். एक सिंहासन को परमेश्वर हमें दिया அந்த है. சிங்காசனத்துல இயேசு மட்டும் தான் இருக்கணும். उस सिंहासन में सिर्फ और सिर्फ यीशु विराजमान அந்த होने चाहिए. சிங்காசனம் ஏமன் நம்முடைய இருதயம். वो सिंहासन हमारा हृदय. ஹalleluya. हालेलुया. அந்த சிங்காசனத்துல இயேசுவை தவிர வேறு ஒருவருக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. वो सिंहासन में हमें यीशु को छोड़ और किसी को जगह नहीं देना है. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. ஏமன் இயேசுவை விட நம்முடைய பிள்ளைகளை ஏமன் உள்ள தூக்கி வச்சிர கூடாது. यीशु से भी बढ़कर हमारे बच्चों को ऊंचा उठाकर नहीं रखना है. ஏமன் இயேசுவை விட நம்முடைய குடும்பத்தை ஏமன் உள்ள தூக்கி சிங்காசனத்தில் வைத்து விட கூடாது. यीशु से भी हमारे परिवार को उठाकर सिंहासन पे नहीं रखना है. இயேசுவை விட यीशु से भी அவர் நமக்கு தந்தவைகளை சிங்காசனத்தில் தூக்கி வைத்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்க கூடாது. उन्होंने जो चीजें हमें दी उसे उठाकर सिंहासन पर रखकर ऊंचा नहीं करना है. ஹalleluya. हालेलुया. இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய விக்கிரகம் அப்படின்றது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? दुनिया में जो सबसे बड़ा मूर्ति करके वो क्या है पता है क्या? தெரியுமா? पता है क्या? நம்ம கையில தான் இருக்கு. हमारे हाथ में ही है. நம்ம கையில தான் இருக்கு. हमारे हाथ में ही है. ஆமென். आमीन. எல்லா விக்கிரகங்களையும் சேர்த்து உள்ளடக்கி सारे मूर्तियों को मिलाकर एकजुट कर कर ஒரு சின்ன டப்பாவா சாத்தான் நம்ம கையில கொடுத்துட்டான். एक छोटा सा डब्बा बनाकर शैतान ने हमारे हाथों में दे दिया. Praise the Lord. Praise the Lord. விளங்குச்சா உங்களுக்கு? समझे क्या आप लोग? ஹalleluya. हालेलुया. இந்த மொபைல விக்கிரகமா பயன்படுத்துறதும் हमारे मोबाइल फोन को मूर्ति के समान संभाल करना மொபைலாக பயன்படுத்துறது நம்ம கையில தான் இருக்கு. और उसे सिर्फ साधारण मोबाइल के रूप में इस्तेमाल करना हमारे हाथ में ही है. Praise the Lord. Praise the Lord. ஆமென். आमीन. கொஞ்ச நாளைக்கு முன்னால இந்த
ராமருக்கு அவன் ஸ்தோத்திரம் பிராண பூஜைன்னு ஒண்ணு பண்ணாங்க தெரியுமா உங்களுக்கு? देखो कुछ दिन पहले राम के लिए प्राण पूजा कर करके, पता है क्या आपको? உங்களுக்கு தெரியவே செய்யாதான். आपको पता ही नहीं क्या? உலகத்துல இருக்கீங்களா இல்ல பரலோகத்துக்கு போயிட்டு போயிட்டு வரீங்களா? इसी दुनिया में रहते हो या बीच बीच में स्वर्ग जाकर आते हो? Praise the Lord. Praise the Lord. பிராண பூஜை. प्राण पूजा அதாவது मतलब எந்த விக்கிரகத்தையும் கோவில்களுக்கு உள்ளே வைப்பதற்கு முன்பு, அதாவது அதை என்ன செய்வாங்கன்னா பிரதிஷ்டை செய்வதற்கு முன்பு பிராண பூஜை செய்வார்கள். और देखो किसी भी मूर्ति को मंदिर में रखने से पहले, उसे अर्पण करने से पहले उसके लिए प्राण पूजा करते हैं. அதுக்கு உயிர் கொடுக்கும் பூஜை, அதுதான் பிராண பூஜை. उसको जान देने की पूजा वही प्राण पूजा. மந்திரங்கள் சொல்லி 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 அதுக்கு உயிர் கொடுக்கறாங்க. मंत्र तंत्र कहते कहते उसके अंदर जान दे रहे हैं. அதான் பண்ணாலும் உயிர் வராது. ரெண்டாவது அது देखो कितना भी कर ले उसके अंदर जान नहीं आएगा, ये तो दूसरी बात. சோ அவங்க நம்பிக்கை, ये उनका भरोसा, அதுக்கு தான் பிராண பூஜை. इसीलिए प्राण पूजा. ராமருக்கும் பிராண பூஜை செய்தார்கள். राम के लिए भी प्राण पूजा की. அப்படின்னா என்ன? इसका क्या मतलब? கண்டினியூவா कंटिन्यूअस, கண்டினியூவா அதுக்கு முன்னால உட்கார்ந்து பூஜைகள் பண்ணிட்டே இருப்பாங்க. लगातार उसके आगे बैठ के पूजा करते रहते, தொடர்ந்து பூஜைகள் பண்ணிட்டே இருப்பாங்க. लगातार पूजा करते रहते. இந்த மொபைலை தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதா அதுக்கு பிராண பூஜை நாம் செய்கிறோம். ये मोबाइल फोन को लगातार हम इस्तेमाल करना ही उसके लिए हम प्राण पूजा कर रहे. ஒரு கேள்வி கேட்கிறேன். एक सवाल आपसे ஒரு पूछता हूं. வாரம் உங்களால மொபைல் போன் யூஸ் பண்ணாம இருக்க முடியுமா? एक हफ्ता आप लोग मोबाइल फोन इस्तेमाल के बिना आप रह सकते हो क्या? பாதி பாகல் हो जाएगा. आधे तो पागल हो जाएंगे. என்னது? क्या? பாதி பேர் என்ன ஆயிரும்? आधे जन क्या हो जाएंगे? கண்டிப்பா ஆயிரும். ये तो जरूर पागल हो அடுத்த जाएंगे. வாரம் கண்டிப்பா வேற ஹாஸ்பிடலுக்கு போய் சேர்க்க வேண்டியதா இருக்கும். अगले हफ्ते किसी अस्पताल में जाके उनको भर्ती करना पड़ेगा. நான் என் மனசுல ஒரு தீர்மானம் எடுத்தேன். मैंने मेरे मन में एक फैसला இந்த किया, ஒரு வாரம் மொபைலை தொடவே கூடாது அப்படின்னு. इस एक हफ्ते मोबाइल को नहीं छूंगा कर कर. இன்னையில இருந்து தூக்கி போட்டுறணும் ஒரு வாரத்துக்கு. आज से एक हफ्ते के लिए फोन को अलग कर देना. நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போது என் மனசுல வந்ததை நான் சொல்றேன். मैं यहाँ पर जब बैठा तो मेरे मन में जय से कहता हूँ, சோ அப்ப இந்த வாரம் எனக்கு போன் அடிக்க வேண்டாம். அப்படி உங்களுக்கு தேவைன்னா பாஸ்டர் மா நம்பர்ல அடிங்க. तो इस हफ्ते मुझे फोन मत कीजिए. अगर आपको जरूरी है तो अनिवार्य है तो पास्टर अम्मा को फोन कीजिए. ஆமென். आमीन. அல்லேலூயா. हालेलुया. ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்? क्यों आपसे कह रहा हूँ? அதுக்கு நம்ம பிராண பூஜை செய்து 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 அதை ஏத்தி வச்சுக்கிட்டே இருக்கோம். हम उसके लिए प्राण पूजा कर 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 उसको जो है उसको चढ़ा कर रख रहे, அதிக நேரம் अधिक समय அதுக்கே செலவு பண்ணிட்டு இருக்கோம். उसी से खर्च कर रहे. ஆமென். आमीन. இதிலே நம்ம செலவு பண்ணிட்டு இருந்தோம்னா इसी से हम समय खर्च करेंगे तो எப்படி தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்க முடியும்? कैसे परमेश्वर हमारी प्रार्थना को सुन सकते हैं? நல்லா கவனிச்சுங்க. अच्छे से ध्यान दीजिए. தேவனை விட परमेश्वर से भी எதுக்கு நீ மிக முக்கியத்துவம் கொடுக்கறியோ, जिससे तो अधिक मुख्यता देता है, எதுக்கு அதிக நேரம் கொடுக்கறியோ, जिससे अधिक समय देता है. நல்லா கவனிச்சிருங்க. अच्छे से ध्यान दीजिए. சிலர் வந்து ஒர்க் பண்ணுவாங்க, அது வேற. कुछ लोग काम करेंगे वो अलग बात, அதை விட அதை விட்டுட்டு उसे छोड़कर மொபைலுக்கு நீ அதிக நேரம் கொடுப்பேன்னா मोबाइल को तो अधिक समय देगा तो அது உனக்கு விக்கிரகம். वो तेले मूर्ति है. அதான் நான் உனக்கு சொன்னேன். वही मैं तुझसे कहा, மொபைலை விக்கிரகமா யூஸ் பண்றதும் மொபைலா யூஸ் பண்றதும் உன் கையில தான் இருக்கு. मोबाइल को एक मूर्ति के समान इस्तेमाल करना और सिर्फ मोबाइल को एक साधारण मोबाइल के रूप से इस्तेमाल करना तेरे हाथ में ही है. கொஞ்சம் யோசித்து பாருங்க. थोड़ा सोच कर देखिए. இன்னைக்கு ஒரு நாள் ஜெபிக்கிறதுக்கு சிலரை பாத்தீங்கன்னா 10 நிமிஷம் ஜெபிக்கிறாங்க. कुछ को लेकर तो सिर्फ 10 मिनट प्रार्थना करेंगे, ஆனா இந்த 10 நிமிஷம் ஜெபிக்கிற நீ लेकिन ये 10 मिनट प्रार्थना करने लगा तू மொபைலை எத்தனை நிமிஷம் எவ்வளவு மணி நேரம் விளையாடுற, मोबाइल फोन से कितने घंटों तू खेलता है, எத்தனை மணி நேரம் சாட் பண்ற, कितने घंटों तू चैट करता है, எத்தனை மணி நேரம் யூடியூப் பார்க்கற, कितने घंटे तो यूट्यूब देखता है, எத்தனை மணி நேரம் இன்ஸ்டாகிராம்ல இருக்கற. कितने घंटे तो इंस्टाग्राम में बैठता है. ஜெபிக்கிறது 10 நிமிஷம். प्रार्थना करना 10 मिनट. அப்ப तब மொபைல் உனக்கு விக்கிரகம் இல்லையா? मोबाइल तेरे लिए मूर्ति है या मूर्ति नहीं है? ஆமென். आमीन. சிலர் அரை மணி நேரம் ஜெபம் பண்றீங்க, कुछ आधा घंटा प्रार्थना करते சிலர் हैं, 1 மணி நேரம் ஜெபம் பண்றீங்க. कुछ 1 घंटा प्रार्थना அட, करते இந்த हैं, மொபைல்ல எவ்வளவு நேரம் யூஸ் பண்ற? लेकिन इस मोबाइल फोन को कितना समय इस्तेमाल करते हो? மொபைல்ல பேசுறத விட்டுரு, मोबाइल में बात करना छोड़ दे, அது நம்ம தேவை. वो हमारी जरूरत. பட் இதை விட்டு बट इसे छोड़कर நல்லா கவனிச்சுக்க. மறுபடியும் अच्छे से ध्यान दे. 1 மணி நேரம் ஜெபிக்கிற நீ 1 घंटा प्रार्थना करते तू, ஏவன் 2 மணி நேரம் மொபைல் யூஸ் பண்ற, 2 घंटा मोबाइल फोन इस्तेमाल 3 करता மணி है, நேரம் யூஸ் பண்ற. 3 घंटा इस्तेमाल करता है. ஆமென். आमीन. படுக்க போனாலும் பெட்டுக்கு உள்ளால தலாணைக்கு உள்ளால வச்சிட்டு இருக்க. अरे जहाँ पे सोने के लिए जाते वहां भी तकिए के नीचे फोन रखता है. சீக்கிரமா மண்டையில கேன்சர் ஆயிரும் பாருங்க. फिर जल्दी से सिर में कैंसर हो जाएगा. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया. சொல்றது உங்களுக்கு விளங்குதா? मुझे बोल रहा समझ रहा है कि नहीं? இன்னும் ஒரு மாதிரி இருக்கறியே. अजीब से बैठे हो. இது மட்டும் சொல்லாதீங்கன்னு சொல்றீங்களா? यही बात आप मत बोलिए, सब बोल रहे हो क्या? எல்லாமே சொல்லணும். सब कुछ कहना है. நீ உருப்படணும் இல்ல? तुझे सुधरना है ना? ஆமென். आमीन. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. 1 மணி நேரம் ஜெபிக்கிற நீ 1 घंटा प्रार्थना करने तू 1 மணி நேரத்தை விட மொபைல்ல ரொம்ப நேரம் இருக்கறியே. 1 घंटे से अधिक तू मोबाइल फोन में है. அப்ப உனக்கு கடவுள் யாரு? तो तेरे लिए भगवान कौन है? மொபைல்.
मोबाइल மொபைல். मोबाइल பைபிள் சொல்லுது பைபிள் இரவும் பகலும் தேவனுடைய வசனத்தின் மேல் பிரியமா இருக்கிறவன் பாக்கியவான். वचन कहता है जो रात दोपहर परमेश्वर के वचन में तो ध्यान देता है वो धन्य है। இன்னைக்கு கிறிஸ்தவங்க வசனத்தை மாத்திட்டாங்க. இரவும் பகலும் மொபைலில் இருக்கிறவன் பாக்கியவான். आज मसीह लोगों ने वचन को ही बदल डाला, रात और दोपहर जो मोबाइल फोन में बैठता है वही धन्य है। சபிக்கப்பட்டவன் என்பதை புரிஞ்சுக்க. श्रापित है करके जान ले। ஹல்லேலூயா. हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। நீயே யோசித்து பாரு. तू ही सोच ले, ஏமன் ஸ்தோத்திரம். ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறியா? प्रार्थना के लिए मुख्यता देता है क्या? ராத்திரி முழுசும் பார்த்துக்கிட்டு காலையில எழும்பி ஜெபிக்க முடியல உன்னால. हाँ, रात पूरा देखकर जो सुबह उठ के प्रार्थना नहीं कर पाता। ஆமென். आमीन। காலையில எழும்ப முடிய மாட்டேங்குதுல்ல? सुबह नहीं उठ पा रहा है ना, காரணம் என்ன? कारण क्या? ராத்திரி முழுசும் அதே பார்த்துக்கிட்டு இருக்கா. रात पूरा तो वही देख रहा है। பிரைஸ் தி லார்ட். Praise the Lord। சாபம் உன்னை விட்டு எப்படி மாறும்? फिर श्राप तेरे ऊपर से कैसे हटेगा? ஜெபத்துக்கு எப்படி உனக்கு பதில் கிடைக்கும்? फिर तेरे प्रार्थना के लिए जवाब तुझे कैसे मिलेगा? வெட்டப்பட வேண்டியவர்கள் வெட்டப்பட வேண்டாம். जिसे काटना है उसे काट डालना है। சத்தமா மூணு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். जो से 3 हालेलुया बोलिए। ஆமென். आमीन। இன்னைக்கு எதுல நீ அடிக்ட் ஆயிருக்க அதுல இருந்து வெளிய வரணும் இன்னைக்கு. हाँ, तो जिसमें तू गुलाम बना एडिक्ट हुआ है उससे तुझे बाहर आना है। பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड। இப்ப எல்லாம் புதுசு புதுசா வந்துகிட்டு இருக்கு. ஒண்ணுன்னா புதுசு புதுசா போட்டுட்டு இருக்கான். देखो अभी तो एक एक नया नया आ रहा है, नया नया करके डाल रहे हैं। இப்ப எல்லாம் இந்த விளையாட்டு எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சு போய் இந்த ரீல்ஸ் மோகம் வந்துச்சு. अभी देखो ये खेल थोड़ा बंद कम हो गया और ये रील्स आ गया अभी। ஆமா. हाँ பெருசா எல்லாம் பிக்சர் பார்க்க மாட்டாங்கன்னு ஷார்ட்ஸ்க்குள்ள கொண்டு வந்துட்டான். हाँ, बड़ा पिक्चर नहीं देखते करके उसे शॉर्ट्स में लेकर आ गए। எல்லாம் அப்படியே சார் மத்தாச்சா ஒரு நிமிஷத்துல முடிஞ்சு இப்போ அப்படியே உட்கார்ந்து இருக்கிறது சாப்பிட கூட செய்ய மாட்டேங்குது. देखो आया टक 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 देखा बैठे रहते खाते भी नहीं उसे देखते रहेंगे। இதெல்லாம் பிசாசு ஒவ்வொன்றையும் அப்டேட் பண்ணிட்டே இருப்பான். ये हर एक चीज शैतान एक एक को अपडेट करते रहेगा। ஒன்னு புதுசு புதுசா உள்ளால நுழைச்சிட்டே இருப்பான். एक नया नया वो अंदर लाते रहेगा। அந்த அடிமைத்தனத்தை விட்டு வெளியே கொண்டு வரதுக்கு அவன் விடவே மாட்டான். उस गुलामी से तो बाहर निकले इसके लिए परमेश्वर इसके लिए शैतान तुझे छोड़ेगा ही नहीं। விக்கிரகம் என்பதை புரிஞ்சுக்க. ये मूर्ति है करके तू जान ले, விக்கிரகம் என்பதை புரிஞ்சுக்க. मूर्ति है करके तू जान ले। இதை வெட்டாத வரைக்கும் जब तक तो इसे नहीं काटेगा கர்த்தருடைய பிரசன்னத்தை உன்னால் அனுபவிக்க முடியாது. परमेश्वर के उपस्थिति को तो अनुभव नहीं कर सकता। ஆமென். आमीन। இதை வெட்டாத வரைக்கும் जब तक तो इसे नहीं काटेगा ஜெபங்களை கர்த்தர் கேட்க முடியாது. तेरी प्रार्थना को परमेश्वर नहीं सुन सकते। Praise the Lord. Praise the Lord। விக்கிரக தோப்புக்கள். मूर्तियों के झुंड। விக்கிரகம் மட்டுமல்ல விக்கிரக தோப்புக்கள் நிறைய காரியம் உனக்குள் விக்கிரகமா இருந்து கொண்டிருக்கிறது. मूर्ति नहीं, मूर्तियों के जिन बहुत से कार्य तेरे अंदर मूर्ति बनकर गए। இன்னைக்கு பகல் நேரத்தில் அவைகளை விட்டு விலகுவதற்கு தீர்மானம் பண்ணணும். हाँ, जिस दोपहर के समय उससे अलग होने का फैसला कर। தேவனை விட எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. परमेश्वर से बढ़कर और किसी को अधिक मुख्यता मत दीजिए। ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால एक 20 साल पहले ஏமன் ஸ்தோத்திரம் நானும் பாஸ்டர் மாவும் சேர்ந்து நிறைய ட்ராக்ஸ் கொடுத்துட்டே போவோம். पास्टर जी और पास्टर मुझे मिलकर बहुत से ट्रैक्स बांटते हुए जाते थे। என்னை பொறுத்தவரைக்கும் இந்த ஏரியாவுல எங்களுடைய பாதங்கள் படாத ஒரு ஏரியாவே இருக்காது. हमारे को जितना पता है इस एरिया में हमारा पैर नहीं लगा ऐसा जगह ही नहीं होंगे। எல்லா வீடுகளிலும் கீழே மேல ட்ராக்ஸ் கொடுத்துட்டே இருப்போம். हर एक घर में नीचे ऊपर ट्रैक्स बांटते थे। அப்ப எங்களுக்கு ஆத்துமாக்கள் கம்மி தானே, तभी हमारे आत्मा बहुत कम थे ना வேலை கம்மி தானே. और समय कम था ना। இப்போ உங்க பின்னாலே நடக்கிறது பெரிய வேலையாய் போச்சு. अभी तो देखो आपके पीछे चलने में ही समय ज्यादा था और काम बढ़ जाता है। ஆமென். आमीन। ட்ராக்ஸ் கொடுத்துட்டே போவோம். ट्रैक्स बांटते हुए जाते थे। இலங்கப்படால ஒரு முறை ட்ராக்ஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது इलंगापाड़ा में एक बार ट्रैक्स देते समय ஒரு சகோதரியை சந்தித்தோம். एक बहन से मिले। ட்ராக்ஸ் கொடுத்துட்டு அவள்கிட்ட பேசிட்டு இருக்கோம். ट्रैक्स देखकर उससे बात कर रहे। அப்ப அவள்கிட்ட கேட்டேன் உன் பேர் என்னம்மா அப்படின்னு. तब मैंने पूछा तेरा नाम क्या है? அவங்க சொன்னாங்க ரூபி அப்படின்னாங்க. उन्होंने कहा मेरा नाम रूबी है। பேரை கேட்டா नाम सुना तो சூப்பர் கிறிஸ்டியன் நேம். अच्छा मसीह का नाम, ஆனா लेकिन அவங்க முகத்தை எல்லாம் பார்த்தா उनके चेहरे को देखोगे तो நல்ல பொட்டெல்லாம் வச்சு अच्छा टिकली सब लगाकर மாலை எல்லாம் போட்டு माला सब पहनकर இந்து போல இருக்காங்க. हिंदू की तरह के। நான் உங்களை கேட்டேன் मैंने उनसे पूछा கிறிஸ்தவளாமா? आप मसीह व्यक्ति हो? அவங்க சொன்ன ஒரு காரியம், उन्होंने एक कार्य कहा நான் வாலிப வயசுல இயேசுவை ஏற்றுக்கொண்டவள். मैं जवानी के दिन यीशु को अपनाई। ஒரு பெந்தைக்கோஸ்தே சபையுடைய பேரை சொல்லி சொன்னாங்க. நான் இந்த சபைக்கு போயிட்டு இருந்தேன். मैं एक पेंटेकोस कलीसिया का नाम बताकर कहे कि उस कलीसिया में भी जाती थी। அபிஷேகம் பெற்றவள். अभिषेक पाई। ஆண்டவர் எனக்கு சிறு வயதிலேயே தீர்க்க தரிசனத்தின் வரத்தை எல்லாம் கொடுத்திருந்தார். परमेश्वर मुझे बचपन में ही भविष्यवाणी का वरदान सब दिए थे। ஆனால் लेकिन வாலிப வயதுல जवानी के दिनों में என்னுடைய ஏமன் ட்ராக் கொஞ்சம் மாறிட்டேன். मेरा जो रास्ता जो मार्ग था वो थोड़ा बदल गया। ஒரு இந்து மனிதனை நான் காதலித்தேன். मैं एक हिंदू मनुष्य से प्रेम की, அவனோடு நான் திருமணம் செய்து விட்டேன். उसके साथ मैंने शादी कर ली। அதற்கு பிறகு எனக்கு ஆலயத்திற்கு போக முடியவில்லை. उसके बाद मैं कलीसिया नहीं जा सकी। ஆலயத்துக்கு அவன் விடுவதில்லை. कलीसिया जाने वो नहीं छोड़ता। நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए। அதற்கு பிறகு தேவனை விட்டு அவள் தூரம் போக ஆரம்பித்தாள். उसके बाद वो परमेश्वर से दूर जाने लगी।
ஏமன் ஸ்தோத்திரம் வருடங்கள் ஓடி போய் விட்டது. साल हो चुके. நான் அவளை பார்த்து கேட்டேன் உன் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னே. मैंने उससे पूछा तेरा जीवन अब कैसा है? அவ சொன்னா उसने कहा வாழ்க்கை நல்லாவே இல்ல பாஸ்டர். जीवन अच्छा ही नहीं पास्टर. ஏன் வாழுறேன் அப்படின்ற கேள்வியோட தான் வாழ்ந்து கொண்டிருக்கேன். मैं क्यों जीवन बिता रही हूँ एक सवाल के साथ ही जी रही हूँ. என் புருஷன் தினமும் குடிப்பான். मेरा पति हर दिन शराब पीता है, தினமும் என்ன அடிப்பான். हर दिन मुझे मारता है என் புருஷனுக்கு வேற பெண்களோடும் தொடர்பு இருக்கிறது. और मेरे पति का और स्त्रियों के साथ भी संबंध है. நான் கேட்டேன் ஏமா இப்பவாவது நீ சர்ச்சுக்கு வரலாம்ல. मैंने पूछा क्या अभी तो भी तू चर्च आ सकती है ना? அவ சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, उसने एक ही बात कही, என் புருஷன் ஆலயத்துக்கு போவதற்கு என்னை விடுவதில்லை. मेरा पति मुझे चर्च कलीसिया जाने के लिए नहीं छोड़ता. ஆமென். आमीन. காலங்கள் உருண்டு போய் விட்டது. साल बीत गए. ஆமென் ஸ்தோத்திரம். அதுக்கு பிறகு அவளை நான் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவா இருந்தது. उसके बाद उससे मिलने का मौका बहुत ही कम था. பல வருஷங்களுக்கு பிறகு कई सालों के बाद அவளுடைய புருஷன் மரித்து போய் விட்டான். उसका पति मर गया மறுபடியும் அவளை ஒரு இடத்தில் நான் சந்தித்தேன். और फिर से एक जगह पर उससे मुलाकात किया. அவளுடைய கேட்டேன், उससे पूछा புருஷன் தான் இறந்து போயிட்டான்ல, तेरा पति तो मर गया ना, இப்ப நீ சர்ச்சுக்கு வரலாம்ல. अभी तू चर्च आ सकती है ना? அவ என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு காரியம், उसने एक ही कार्य मुझसे कहा, வேலை வேலை வேலை, काम काम काम. எனக்கு லீவே கிடைக்கிறது இல்ல பாஸ்டர். पास्टर जी मुझे छुट्टी नहीं मिलता. அதை கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए. ஆமென் ஸ்தோத்திரம். வேலையை தன்னுடைய வாழ்க்கையில் விக்கிரகமாக்கி கொண்டாள். उसने काम को अपने जीवन में मूर्ति बना लिया. ஆமென். ஒரே ஒரு பையன், एक ही लड़का, அவன் இப்ப வாலிப வயசாயிட்டான். हाँ वो जो युवक जवान बन गया, அவனும் வேலைக்கு போவதற்கு ஆரம்பித்து விட்டான். वो भी काम जाने के लिए तैयार हो गया. நான் கேட்டேன், ஒரு நாள் ஒரு வேளையாவது ஆலயத்துக்கு வரலாம்ல. मैंने पूछा हफ्ते में एक दिन एक समय तो आप चर्च आ सकते हो ना? வேலை வேலை வேலை, லீவு கிடைக்காது. வேலை வேலை வேலை, काम काम पास्टर जी छुट्टी नहीं मिलता. நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? क्या घटना हुआ पता है क्या? சில வருடங்களுக்கு முன்பு कुछ साल पहले இந்த பையனுக்கு ஒரு 27, 25, 26 வயது இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். उसके लड़के का उम्र लगभग 25 या 27 साल हुए रहेंगे. தற்கொலை செய்து மரித்து போய்விட்டான். वो आत्महत्या खुदकुशी करके मर गया. இப்ப இவருடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். अब इसके जीवन को सोच कर देखिए. வாய்ப்புகள் கிடைத்த போதும் जब भी इसे मौका मिला தேவனை விட்டு தூரம் போய் परमेश्वर को छोड़ के दूर जाकर வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாள். काम के लिए मुख्यता दी. இன்னைக்கு அனாதையா இருந்து கொண்டிருக்கிறாள். आज जो अनाथ बनकर खड़ी है, அனாதையா இருந்து கொண்டிருக்கிறாள். आज जो अनाथ बनकर खड़ी है, தேவ பிள்ளைகளுக்கு நான் ஒரு எச்சரிப்பின் செய்தியா இதை சொல்கிறேன். परमेश्वर के बच्चों के लिए एक चेतावनी का संदेश कहता हूँ. தேவனைத்தான் நாம் முக்கியப்படுத்தணும். परमेश्वर को ही हमें मुख्यता देना है. தேவன் தேவனுடைய ஸ்தானத்தில் வேறு ஒன்றை வைத்துக் கொண்டு परमेश्वर के स्थान पर और किसी को रखकर அதற்கு நீ முக்கியத்துவம் கொடுப்பாயனா उसको तो मुख्यता देगा तो அது விக்கிரகமாய் மாறும். वो मूर्ति बनेगा. தேவன் அப்படி இருக்கிறதை தேவன் விரும்பவில்லை. ऐसा जो रहता है उसे परमेश्वर पसंद नहीं करते. உன்னை ஆண்டவர் ரட்சித்ததன் நோக்கம் तुझे परमेश्वर उद्धार करने का मकसद தேவனுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே. परमेश्वर को तो मुख्यता देना चाहिए, इसीलिए ஹல்லேலூயா. हालेलुया. அப்போ तब நமக்குள்ள இன்றைக்கு என்ன விக்கிரக தோப்புகள் இருக்கிறதோ हमारे अंदर जो भी मूर्तियों के झुंड है, அவைகள் எல்லாவற்றையும் இன்றைக்கு வெட்டுவதற்கு தீர்மானம் பண்ணணும். उन सभी को आज काट डालने के लिए फैसला करना है. மறுபடியும் சொல்கிறேன், दोबारा कहता हूँ, ஆண்டவரை விட நீ எதற்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறியோ, परमेश्वर से भी ज्यादा तो जिसे मुख्यता देती है, உன் இருதயத்துல எதுக்கு முக்கியத்துவம் இருக்கோ, तेरे हृदय में जिसके लिए मुख्यता உன் है, வாழ்க்கையில எதற்கு முக்கியத்துவம் இருக்கோ, तेरे जीवन में जिसके लिए मुख्यता है, அதை நீ வெட்டணும். उसे तुझे काटना है. ஹல்லேலூயா சொல்லுவோம். हालेलुया बोलेंगे. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. விக்கிரக தோப்புகளை வெட்டினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. मूर्तियों के झुंड को काटा कर वचन कहता है. நான்காவது காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது அதே வசனத்தில். चौथा कार्य कहा गया उसी वचन में, வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டார். पीतल के सांप को तोड़ दिया. ஹல்லேலூயா. हालेलुया. அதை கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए. என்னாகமத்தின் புத்தகம் 21வது அதிகாரம் गिनती का पुस्तक 21वां அந்த अध्याय, அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, उस अध्याय में कहा गया है, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு முன்பதாக முறுமுறுத்தார்கள். इस्राएल लोग परमेश्वर के सामने कुड़कुड़ाए. வனாந்தரத்தில் வந்து கொண்டிருக்கும் போது हाँ, रेगिस्तान में आते समय அவர்கள் சாப்பாட்டுக்காக தேவனிடத்தில் முறையிட்டு முறுமுறுத்தார்கள். वे खाने के लिए परमेश्वर से कुड़कुड़ाए. தேவனுக்கு கோபம் உண்டான போது परमेश्वर को जब गुस्सा आया, ஆண்டவர் परमेश्वर சர்ப்பங்களை அனுப்பினார். सांप को भेजे. என்ன அனுப்பினாரு? किसे भेजे? என்ன அனுப்பினாரு? किसे भेजे? ஆமென். आमीन. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, தேவனை கோபம் ஊட்டக்கூடாது. परमेश्वर को गुस्सा मत दिलाइए. சர்ப்பம் வரும். सांप आएगा. क्या आएगा? क्या आएगा? இன்னைக்கு சாப்பிட என்னது? आज का सांप क्या है? பிசாஸ். शैतान. சில நேரத்துல ஆண்டவரே போன் அனுப்பி விட்டுருவார். कुछ समय परमेश्वर ही उसको छोड़ देंगे, तू जा. ஆண்டவர் அனுப்புனா परमेश्वर भेजेंगे तो நம்ம துரத்தினாலும் போவாது. हम भगाएंगे तो भी नहीं जाएगा.
எத்தனை பேருக்கு விளங்குது? कितने लोग को ये बात समझी? ஆமென். आमीन। ஆண்டவருக்கு விரோதமா முறுமுறுத்தான். परमेश्वर के विरोध हम कुड़कुड़ाएंगे तो நன்மை நிறைய கிடைச்சிருக்கு. हाँ, भलाई तो बहुत ज्यादा मिली இஸ்ரவேல் गई। ஜனங்களுக்கு கிடைச்ச நன்மை எல்லாம் பெருசு. इसराइल लोग को जो भलाई मिलती वो तो बड़ी थी। எவ்வளவு அற்புதத்தை பார்த்தவன். कितने सारे अद्भुतों को देखे थे। வர வழியில சாப்பாட்டுக்காக குடு 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 குடுன்னு முறுமுறுக்கிறான். आने वाले रास्ते में खाने के लिए कुड़कुड़ रहा है। வெறும் மன்னாவா? सिर्फ मन्ना क्या, வெறும் இறைச்சியா? सिर्फ मांस क्या, ஆமா, எங்களுக்கு திராட்சைப்பழம் இல்லையா? हाँ हमारे दाग का फल नहीं क्या। Praise the Lord. Praise the Lord। ஆந்திரத்துல அதாவது கிடைக்குதே தோத்திரம்னு பண்ணணும். अरे रेगिस्तान में कम से कम वो तो मिल रहा है करके धन्यवाद के नागे। Praise the Lord. Praise the Lord। Hallelujah. हालेलुया, Hallelujah. हालेलुया। நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. अच्छे से ध्यान दीजिए। ஆண்டவர் பார்த்தாரு. परमेश्वर देखे முறுமுறுத்துட்டா இருக்க. तू कुड़कुड़ा रहा है क्या? எல்லாத்தையும் தந்த பிறகு முறுமுறுத்துட்டா இருக்க. अरे सब चीज देने के बावजूद तू कुड़कुड़ा रहा है क्या? பல சர்ப்பங்களை ஆண்டவர் அனுப்புகிறார். सांपों को परमेश्वर भेजते हैं। அது என்ன பண்ணுது? वो क्या करता है? எவன் எல்லாம் முறுமுறுத்தானோ जिसने कुड़कुड़ाया அவனை எல்லாம் கடிக்குது போய். उन सबको जाके काट रहा है। Praise the Lord. Praise the Lord। பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, முறுமுறுக்காதீங்க. कुड़कुड़ाइए मत, சாத்தான் இன்னைக்கு ராத்திரியே வந்துருவான். कुड़कुड़ाइए मत। शैतान आज रात को ही आ जाएगा। பிறகு ராத்திரி தூங்க முடியாது. फिर रात को सो नहीं सकते। நடு ராத்திரி போன் பண்ணுவீங்க, நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவேன். आधी रात को आप फोन करोगे, मैं फोन स्विच ऑफ करके रख दूंगा। தூக்கம் வரல. नींद नहीं आ रहा। நடு ராத்திரி எங்க தூக்கத்தை எழுப்பிட்டு நீங்க தூங்கணுமா? बीच रात को उठकर हमारी नींद को खराब कर आपको सोना है क्या? ஆமென். आमीन। நிறைய நாள் எங்களுக்கு இப்படித்தான். बहुत से समय ऐसा ही। ராத்திரி நாங்க அப்பதான் நல்ல தூக்கத்திற்கு அப்படியே கொஞ்சம் இழுத்திருப்போம். आधी रात बीच रात अब तभी हम थोड़ा नींद में गहरेंगे। போன் அடிக்கும். घंटी बजेगी, நாங்களும் அலறிப்போம், என்னவோ அப்படின்னு நாங்க எடுப்போம். हम भी जो है चौक कर रहे कुछ तो करके फोन उठाएंगे। தூக்கம் வரல பாஸ்டர். नींद नहीं आ रहा है पास्टर जी। ஜெபம் பண்ணனும்னா அது நல்லா தூங்கிரும். प्रार्थना करने के बाद वो अच्छे से सो जाएगा। காலையில சொல்லுவாங்க நல்லா தூங்குறேன். सुबह उठते कहेंगे मैं अच्छे से सोया। நாங்க சொல்லுவோம் எங்க தூக்கம் நாசமா போச்சு. हम कहेंगे हमारा नींद बर्बाद हो गया। ஆமென். आमीन, ஆமென். आमीन। அப்ப நல்லா கவனிச்சிருங்க. तो अच्छे से ध्यान दीजिए। தேவன் ஸ்தோத்திரம். முறுமுறுப்பு வந்துச்சுனாலே பிசாசு வந்துருவான். देखो बुड़बुड़ाना कुड़कुड़ाना है मतलब शैतान आ जाएगा। அவன் வர மாட்டான், ஆண்டவரே அனுப்புவார். போ கொஞ்சம் வேலை பார்த்துட்டு வா. वो नहीं आएगा, परमेश्वर इसको भेज देंगे, जा थोड़ा काम करके आ। அந்த வீட்ல போய் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வா. वो घर में जाके थोड़ा कसरत करके आ। Praise the Lord. Praise the Lord। நீ போனாதான் சரியாவும் பாத்துக்க. देख तू जाएगा तभी वो सही होगा। நான் திருத்தறதுக்கு முயற்சி பண்ண, இது திருந்த மாட்டேங்குது. मैं सुधारने के लिए प्रयास किया लेकिन ये नहीं सुधर रहा। நான் வளைச்சு பார்த்தேன், வளையல. मैंने उसे मोड़ने के लिए देखा, वो नहीं मुड़ा। ஆமா, நீ கொஞ்சம் வளைச்சு பாரு. हाँ तू जाके थोड़ा मोड़ के देख। அனுப்பி விடுவாரு. भेजेंगे। பைபிள் சொல்லுதுல்ல बाइबल कहता है ना, இல்லையா? முறுமுறுத்த உடனே கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்பினான். कुड़कुड़ाते ही ढसने वाली जहरीले सांप आए। அது தேடி போய் முறுமுறுத்தவனை கடிக்குது. वो ढूंढ कर जाकर जिसने कुड़कुड़ाया उसे ही काटा। அவன் अங்கங்கயா டெட் பாடி वो वहां लाश बन के गिरा हुआ है, கிடக்கான். मरा हुआ पड़ा है। அவன் மோசே பார்க்கறாரு. मूसा देख रहे, என் பிள்ளைங்க எல்லாம் வழியில செத்து போயிருமே ஆண்டவரே. मेरे बच्चे सभी रास्ते में मर जाएंगे। ஆண்டவர் சமூகத்துல ஜெபம் பண்றாரு. परमेश्वर के समक्ष प्रार्थना कर रहे। அப்ப ஆண்டவர் சொல்றாரு, तब परमेश्वर कहे, உனக்காக நான் மனம் இறங்குகிறேன். मैं तेरे लिए तरस खाता हूँ। Praise the Lord. Praise the Lord। அவர் சொல்றாரு, वो कहते, வெண்கலத்துல ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தை போல ஒன்றை உண்டாக்கு. पीतल में एक सांप को तू बना, அதுல ஒரு கம்பத்தின் மேல தூக்கி வை. उसे एक लकड़ी पे तू लटका। யாரெல்லாம் கடிச்சுக்கிட்டு சோத்திர இந்த கொள்ளிவாய் சர்ப்பம் கடிச்சுக்கிட்டு जिस व्यक्ति को इस सांप ने काटा है இந்த கம்பத்துல இருக்கிற இந்த இத பாக்குறானோ, और इस खंबे इस लकड़ी पे जो सांप लटका है उसे देखेगा, அவன் எல்லாம் பிழைச்சுக்கிடுவான். वो सब बच जाएगा, அவன் எல்லாம் பிழைச்சுக்கிடுவான். वो सब बच जाएगा। ஆமென். आमीन। இங்க தான் இந்த ஏமன் ஸ்தோத்திரம் வெண்கல சர்ப்பம், ஏமன் இந்த வெண்கல சர்ப்பம் என்று சொல்லக்கூடியது அங்கதான் ஏமன் செய்யப்பட்டது. यहीं पर वो तेज विष वाला जो पीतल का सांप है वो बनाया गया। இஸ்ரவேல் ஜனங்கள் इस्राएली लोग ஞாபக குறிக்காக அதை கொண்டு வந்தார்கள். अब इसे स्मरण करने के लिए उसे लेकर आ गए। கொஞ்ச நாளைக்கு பிறகு என்ன நடந்துச்சு? थोड़े दिन के बाद क्या हुआ? இஸ்ரவேல் ஜனங்கள் इस्राएली இந்த लोग வெண்கல சர்ப்பத்தை வணங்க ஆரம்பித்தார்கள். इसी पीतल के सांप को दंडवत करने लगे। அதை கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए। ஏமன் வெண்கல சர்ப்பத்தை வணங்கினார்கள். पीतल के सांप को दंडवत किए, அதற்கு தூபம் காட்ட ஆரம்பித்தார்கள். उसके लिए धूप जलाने लगे, அதுக்கு ஆராதனை செய்ய ஆரம்பித்தார்கள். उसकी आराधना करने लगे। எசேக்கியா ராஜா ராஜாவான உடனே हिजकिय्याह राजा राजा बनते ही வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான் என்று வேதம் சொல்கிறது. पीतल के सर्प को तोड़ दिया कर ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப நாம் உடைத்து போட வேண்டியவைகளை உடைத்து போட வேண்டியது அவசியம். तो जिसे तोड़ देना है उसे तोड़ना आवश्यक है। முதலாவது உடைக்க வேண்டியது என்ன தெரியுமா? पहला किसे तोड़ना है? நமக்குள் இருக்கிறதான முறுமுறுப்புகள். हमारे अंदर जो कुड़कुड़ाना है। பக்கத்துல கையை பிடிச்சுங்க. बगल वाले का हाथ पकड़ कर बोलिए, உங்களுக்குள்ளால முறுமுறுப்பு இருக்கா?
இன்னைக்கு சத்தமா சொல்லுங்களாம். ஒருக்கா கூட சொல்லுங்க பாப்பா, சத்தமா சொல்லுங்க பாப்போம். உங்களுக்குள்ள முறுமுறுப்பு இருக்கா? இன்னைக்கே உடைச்சிருங்க. आपके अंदर बुड़बुड़ाना है क्या? आज ही उसे तोड़ दीजिए. எத்தனை நன்மை ஆண்டவர் செய்திருக்காரு. अरे देखो कितने भलाई परमेश्वर किए, எத்தனை அற்புதத்தை கண்ணார பார்த்திருக்க. कितने अद्भुत को अपने आंखों से देखे हो. நீ நினைச்சதை விட ஆச்சரியமான காரியத்தை உனக்கு செய்திருக்காருல. तूने सोचा भी नहीं होगा उतना आश्चर्य काम तेरे जीवन में किए ना. அப்பவும் तब भी நீ கேட்டதெல்லாம் கிடைக்காத உடனே तू जो भी मांगता है वो नहीं मिलता, इसलिए முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிறியே. कुड़कुड़ाते हुए है. உன்ன மாதிரி மோசமான ஜாதி இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. तेरे जैसा बुरा जाति का लोग और इस दुनिया में कोई नहीं. Praise the Lord. Praise the Lord. நீ கேட்டதெல்லாம் வேணும்னு நினைக்காத. तू जो भी मांगेगा वो मिलना चाहिए करके मत सोच. ஒரு வார்த்தை உங்கள்ட்ட கேக்குறேன். एक बात मैं आपसे पूछता हूँ, உங்க பிள்ளைகள் கேட்டதை எல்லாம் வாங்கி கொடுத்தீங்களா? आपके बच्चे जो भी मांगे वो सब आपने लेकर दिया क्या? என்ன கேட்டாலும் அப்ப வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? जो भी मेरे बच्चे ने मांगा तुरंत मैंने उसे लेकर दिया. எதை வாங்கி கொடுத்தீங்க? किसे लेकर दिए? பிள்ளைக்கு எது தேவைன்னு உங்களுக்கு தெரியும். बच्चे को क्या जरूरत है वो आपको पता है. அதுதானே வாங்கி கொடுத்தீங்க. उसे ही लेकर दिए ना. அப்படிதானா? ऐसे ही ना. அப்படிதானா? ऐसे ही ना. அப்படிதானா? ऐसे ही ना. ஆமென். आमीन. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அது மாதிரி தான். वैसे ही கேட்டதெல்லாம் உனக்கு தர மாட்டார். तू जो भी मांगेगा वो नहीं देंगे. உனக்கு எது தேவை என்பது என் தேவனுக்கு தெரியும். तुझे क्या जरूरत है वो मेरे परमेश्वर को पता है. அது ஆண்டவர் ஏற்ற வேளையில உனக்கு தந்துகிட்டே இருப்பார். उसे परमेश्वर सही समय में उसे देते रहेंगे. ஏற்ற வேளையில தருவார். सही समय में देंगे. கையை பிடிச்சு சொல்லுங்க, உனக்கு தேவை என்ன என்பது ஆண்டவருக்கு தெரியும். ஏற்ற நேரத்தில் நிச்சயம் தருவார். तेरी जरूरत क्या है परमेश्वर को पता है. सही समय में तुझे देंगे. அல்லேலூயா. हालेलुया. அப்போ तब இந்த முறுமுறுப்புகள் உடைக்கப்பட வேண்டியது அவசியம். ये कुड़कुड़ाना टूटना आवश्यक है. ஆமென். आमीन. ஏமன் ஸ்தோத்திரம். ஒரு நாளும் தேவனை முறுமுறுக்க கூடாது. एक भी दिन परमेश्वर से कुड़कुड़ाइए मत. இரண்டாவது ஒரு காரியம் இருக்கு. दूसरा एक कार्य है உடைக்கப்பட வேண்டியது இருக்கு. टूटना है के நம்ம வாழ்க்கையில हमारे जीवन में சில சுபாவங்களை உடைக்க வேண்டாம். कुछ स्वभाव को तोड़ना है. ஆமென். ஆமென். சிலர் தங்களுடைய சில சுபாவங்களை உயர்த்தி பிடித்து வைத்திருப்பார்கள். कुछ अपने स्वभाव को ऊंचा पकड़ कर रखते हैं. ஆமென். आमीन. சிலர் சொல்லுவாங்க, कुछ लोग कहते हैं இவன் பிரச்சனை எல்லாம் வந்து முடிஞ்ச உடனே परेशानी सब के समाप्त होने के बाद ஏன் இப்படி செய்தீங்க? क्यों ऐसा किए. உடனே சொல்லுவாங்க, तुरंत कहेंगे எங்க தாத்தா அப்படித்தான், मेरे दादा ऐसे ही है, எங்க அப்பாவும் அப்படித்தான், मेरे पिताजी भी ऐसे ही எங்க है, கூட்டணம் அப்படித்தான், मेरे दादा के परदादा भी எங்க ऐसे ही है, வம்சாவளியே அப்படித்தான். हमारा पूरा वंश खानदान ऐसा है. இதத்தான் ஜென்ம சுபாவம். इससे ही जन्म का स्वभाव कहते हैं. என்ன சுபாவம்? कौन सा स्वभाव? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. बगल वाले का ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளால ஜென்ம சுபாவம் இருக்க கூடாது. இன்னும் உனக்குள்ள ஜென்ம சுபாவம் இருக்குன்னா இன்னும் ரட்சிக்கப்படவே இல்லை. उद्धार पाए व्यक्ति के अंदर जन्म का स्वभाव नहीं होना चाहिए. अभी भी जन्म का स्वभाव तेरे अंदर है तो तू उद्धार नहीं पाया. சிலர் சொல்லுவாங்க, कुछ लोग कहते எனக்கு அவங்கள மாதிரி சுபாவம், हाँ मेरे को तो उनके जैसा स्वभाव है, அப்பா மாதிரி சுபாவம், हाँ मेरे पप्पा के जैसा स्वभाव அம்மா है, மாதிரி சுபாவம். मेरी माँ के जैसा स्वभाव है. உனக்கு சுபாவம் யார் மாதிரி இருக்கணும்? तेरा स्वभाव किसके जैसा होना चाहिए? ஏசப்பா மாதிரி இருக்கணும். यीशु पप्पा के जैसा. யார் மாதிரி? किसके जैसा? ஏசப்பா மாதிரி இருக்கணும். यीशु पिता के जैसा. ஆமென். நீ आमीन. பிறந்தது அந்த வம்சாவளி தான். अरे तू पैदा हुआ उसके वंश से ही, ஆனா நீ மறுபடி பிறந்துட்ட. लेकिन अभी तू दोबारा जन्म ले लिया. என்ன நடந்துச்சு நமக்குள்ளால எல்லாம்? क्या हुआ हमारे अंदर सब? மறுபடி பிறந்தீங்களா இல்லையா? दोबारा जन्म लिए कि नहीं? கிறிஸ்துவுக்குள் பிறந்திருக்கீங்களா இல்லையா? मसीह में जन्मे हैं कि ஆமென் नहीं? சொல்றவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. आमीन बोले, हालेलुया बोलिए. அப்ப நம்ம மறுபடி பிறந்திருக்கிறோம். तो हम दोबारा जन्म लिए. மறுபடி பிறந்தவங்களுக்குள்ளால दोबारा जो जन्म लिए ஜென்ம சுபாவம் இருக்க கூடாது. जन्म का स्वभाव नहीं रहना चाहिए. உயர்த்தி பிடிச்சுக்கிட்டே இருக்காது. उसे ऊंचा पकड़ के मत बैठिए. ஆமென். आमीन. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால उद्धार पाने से पहले உனக்குள்ள பேய் குணம் இருந்திருக்கும். तेरे अंदर भूत का स्वभाव रहा होगा. இனி பேய் குணம் இருக்க கூடாது. आगे से तेरे अंदर भूत का स्वभाव नहीं रहना चाहिए. சிலருக்குள்ளால ரட்சிக்கப்படுறதுக்கு நாய் குணம் இருக்கும். कुछ के अंदर उद्धार पाने से पहले कुत्ते का स्वभाव रहेगा. எதுக்கு எடுத்தாலும் வவ் 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 வவ். कुछ भी बोलो वो वो. நிதானமா பேசுறதுக்கே சிலருக்கு தெரியாது. अरे एकदम शांति से बात करना ही नहीं आता. நாய் குணம்.
कुत्ते का स्वभाव। ரட்சிக்கப்பட்ட பிறகு நாய் குணம் இருக்க கூடாது. उद्धार पाने के बाद कुत्ते का स्वभाव नहीं होना चाहिए। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால உனக்கு ரொம்ப கோபம் வரலாம். उद्धार पाने से पहले तुझे बहुत गुस्सा आता होगा, பொண்டாட்டி அடிச்சிருக்கலாம். पत्नी को मारा होगा। நான் சொல்றேன் இந்த பொண்டாட்டி அடிக்கிறவன் ஒரு கோழை. मैं आपसे कहता हूं जो अपनी पत्नी पे हाथ उठाता है वो एक कायर है। கோழைனா விளங்குச்சா? कायर मतलब समझे? இந்தியிலே அது விளங்குச்சா? कम से कम हिंदी में तो समझा। விளங்குச்சா? डरपोक। பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड। விளங்குச்சா உங்களுக்கு? समझे आप लोग? ஏன் தெரியுமா? क्यों पता है क्या? நான் கேட்பேன். मैं पूछता हूँ। இல்லை உன்ன மாதிரி பராக்கிரமசாலியா பலன் உள்ளவன உனக்கு அடிக்க முடியல இல்ல? ए तेरे जैसा ताकतवर पराक्रमी व्यक्ति पे तू हाथ नहीं उठा सका ना, அதனால தான் இந்த பாவத்தை அடிக்கிற. इसीलिए इस बेचारी को तू मार रहा है। நான் சொல்றது விளங்குதா இல்லையா? मैं जो बोल रहा समझे कि नहीं? நீ நல்ல ஆம்பளையா இருந்தா तू एक अच्छा पुरुष है तो உன்ன மாதிரி தைரியமா இருக்கிறவன்ட, तेरे जैसा जो धैर्य रखता है, உன்ன மாதிரி அடிக்கிறவன்ட तेरे जैसे जो मारता है, நின்னு அடிச்சிட்டு வாயா. तू जाके मार क्या? நாளைக்கு உன் மண்டை இருக்கா இல்லையான்னு பாப்போமே. कल तेरा सिर ठीक है क्या देखते? பாவம் இதுக்கு திருப்பி அடிக்க தெரியாம இல்ல பாத்துடுங்க. देखो ये बेचारी है, पलट के नहीं मारती है ऐसा नहीं, அது பாவம். वो बेचारी है। ச்சே, இவன் கழுத்தை கொடுத்துட்டனே விதி இல்லையேன்னு உட்கார்ந்துகிட்டு இருக்குது. अरे चलो जाने तो मैंने इसको मेरा गला दे दिया है करके चुप बैठी है। ஒரு நாள் திருப்பி அடிச்சுட்டா நீ விளங்க மாட்ட பிறகு. एक दिन वो पलट के मार दी तो फिर तू सुधरेगा नहीं, बचेगा भी नहीं। நீ கம்பு வச்சு அடிப்பாவ, ரொட்டி கம்பு வச்சு அடிச்சு விடுவா. तू सिर्फ लाठी से मारेगा, वो बेलन से मारेगी। ரொட்டி சுடுற சட்டி வச்சு அடிச்சு விடுவா அப்புறம். फिर रोटी जिसमें बनाते हैं ना उस पतीले से मारेगी। ஆமா இந்த சுபாவம் எல்லாம் இருக்க கூடாது. देखो ये सब स्वभाव आपके अंदर नहीं होना चाहिए। புருஷன் வீரம் हाँ मैं बड़ा हूँ, वीर हूँ, அப்படிலாம் இல்ல. ऐसा सब नहीं। ஹalleluya சொல்லுங்க. हालेलुया बोलिए। ஆமா இதெல்லாம் உடையணுங்க. ये सब टूटना चाहिए, இதெல்லாம் உடையணும். ये सब टूटना चाहिए। Praise the Lord. प्रेज द लॉर्ड। Hallelujah. हालेलुया। சிலர்லாம் அவனுக்கு பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி அந்த பிள்ளைகளுக்கே கல்யாண வயசு ஆகிறதுக்கு வயசு இருக்கும். हाँ कुछ को देखोगे तो उसकी शादी हो गई और उसके बच्चे की शादी होने की उम्र आ गई है। பொண்டாட்டியே சந்தேகமா தான் பார்த்துட்டு இருப்பான். हाँ पत्नी पे इस शक की नजर से देखेगा। நான் சொல்லட்டா புருஷனா இருந்தாலும் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, मैं कहूँ क्या पति हो या पत्नी हो, ஒருத்தர் நீ சந்தேகமா பாக்குறேன்னா एक दूसरे को आप शक की नजर से देखते हो तो நீ சரியில்லை. யார் சந்தேகமா பாக்குறியோ உன் கண்ணு சரியில்லை. जो शक की नजर से दूसरों को देखते हैं वो पहले सही नहीं। நீ 4 பேரை பார்த்துக்கிட்டு மேஞ்சிக்கிட்டு வரதுனால தான் வீட்ல நீ சந்தேகமா பாக்குற. तू 4 जन को देखते हुए घूमते हुए आ रहा है, इसीलिए तू घर के अंदर आकर उसे शक की नजर से देख रहा है। இதுதான் உண்மை. यही सच है। நீ கரெக்டா இருப்பேனா तू सही है तो வீட்ல இந்த பேச்சே இருக்காது. घर के अंदर ये बात चलेगी नहीं। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। praise the lord. प्रेज द लॉर्ड। ஹalleluya. हालेलुया। விளங்குச்சா? समझे क्या? ஆமென். आमीन। இதெல்லாம் உன் இருதயத்தை விட்டு உடையணுங்க, உடைக்கப்பட வேண்டியது. ये सभी तेरे हृदय से टूटना चाहिए, निकलना चाहिए। இதெல்லாம் உனக்குள் இருக்கிறதான வெண்கல சர்ப்பம் உயர்ந்து கொண்டிருக்கிறது. ये सब तेरे अंदर का पीतल का सांप है जो ऊंचा है। வெண்கல சர்ப்பத்தை போன்ற சுபாவமுடையவைகள் இவைகள். पीतल के सांप के स्वभाव जैसा ये है। ஆமென். आमीन। கெட்ட வார்த்தை பேசுறது. गाली बकना, ஆமா இதெல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு உடைக்கப்பட வேண்டியது. ये सभी तेरे जीवन से टूटना चाहिए। தேவன் ரட்சிக்கப்படாததற்கு முன்பே उद्धार पाने से पहले பிதாக்களுக்குள் இருந்த சுபாவம் உனக்குள் இருந்துச்சே. पूर्वजों का स्वभाव जो तेरे अंदर था, ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த சுபாவங்கள் உடைக்கப்பட்டிருக்க வேண்டும். उद्धार पाने के बाद वो स्वभाव तेरे अंदर टूटना चाहिए। அவைகள் சிலுவையில் அறையப்பட்டிருக்க வேண்டும். वो क्रूस पर चढ़ा दिया जाना चाहिए। ஹalleluya. हालेलुया। பழைய சுபாவங்கள் இன்னும் உனக்கு மாறவில்லை என்று சொன்னால் पुराना स्वभाव अभी भी तेरे अंदर बदला नहीं है तो இன்னும் நீ புதிய சிருஷ்டியாகவில்லை என்பது தான் அர்த்தம். अभी भी तू नई सृष्टि नहीं हुआ, यही उसका मतलब है। ஆமென். आमीन। உடைக்கப்பட வேண்டியது உடைச்சாதான் जिसे तोड़ना है उसे तोड़ोगे तभी வாழ்க்கையில புதிய சுபாவங்கள் முளைக்க ஆரம்பிக்கும். जीवन में नया स्वभाव उगने लगेगा। பழைய சுபாவங்களை வைத்து புதிய சுபாவம் உருவாவதில்லை. अरे पुराने स्वभाव को रखकर नया स्वभाव नहीं आएगा। Praise the Lord. Praise the Lord। ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த முருங்கை மரம் நிக்கும். गांव में देखोगे तो ये सींग का पेड़ होता है। முருங்கை மரத்தை என்ன செய்வாங்கன்னா ஒடிச்சிடுவாங்க. ये सींग के पेड़ को क्या कहते हैं, उसकी टहनी को तोड़ देते हैं। அப்பப்ப கொம்பை ஒடிச்சிட்டே இருப்பாங்க. सब जब उसकी टहनी को तोड़ते हैं, கொம்பு ஒடிக்க ஒடிக்க புதிய கொம்புகள் முளைச்சிட்டே வரா. उसकी टहनी को तोड़ते ही वो नया नया उगते आता है। அந்த இலை நல்ல டேஸ்டா இருக்கும். तभी उसके पत्ते बहुत ही स्वादिष्ट होते हैं। அப்பதான் அதுல உள்ள காய்களை நம்மளால பறிக்க முடியும். तभी उसके जो सींग के जो फल लगते हैं उसे हम तोड़ सकते हैं। அது மாதிரி தான் वो ऐसे ही நம்ம வாழ்க்கையில் இதுவரைக்கும் எதையெல்லாம் உயர்த்தி பிடித்துக் கொண்டிருக்கிறோமோ हमारे जीवन में अभी तक जिसे हम ऊंचा कर
करके पकड़ के बैठेंगे அவைகளெல்லாம் உடைச்சுக்கிட்டே இருக்கணும். उन सभी को तोड़ते रहना है நமக்குள்ள இருக்கிற சுயம் என்கிற ஒன்று இருக்கு. சுயம் சுயம். हमारे अंदर स्वार्थ खुद कस करके एक है ஆமென். आमीन சுயம் சுயம் உடைக்கப்பட வேண்டும். ये स्वार्थ ये खुद कस टूटना चाहिए எனக்கு நான் என் குடும்பம் என் வாழ்க்கை. मेरे लिए मैं मेरा परिवार मेरी जिंदगी ஆமென். आमीन சிலர் வாழ்றதே அப்படிதான். எனக்காக வாழ்றேன். कुछ लोग जीते ही ऐसे मेरे लिए जीता हूँ என் குடும்பத்துக்காக வாழ்றேன். हाँ मेरे परिवार के लिए जीता हूँ ஆமென். आमीन இதான் சுயம். எல்லாம் எனக்கு எல்லாம் எனக்கு. यही स्वार्थ है सब मेरे लिए Praise the Lord. प्रेज द लॉर्ड Hallelujah. हालेलुया சில பிள்ளைகள்ட்ட பாருங்க, ஒரு வீட்ல ரெண்டு பிள்ளைகள் இருக்கும். कुछ घर में देखिए एक घर में दो बच्चे होते हैं ஏதாவது விளையாட்டு சாமான் வாங்கிட்டு போய் பாருங்க. कुछ खिलौना लेकर जाके देखिए ஒரு பிள்ளை எல்லாத்தையும் அள்ளி சேர்த்து வச்சுக்கிறான். एक बच्चा सब कुछ लेके बटोर के रख लेता है அடுத்ததுக்கு கொடுக்கவே செய்யாது. दूसरे को देता ही नहीं அடுத்தது கொடுக்கவே செய்யாது. दूसरे को देता ही नहीं இந்த சுபாவம் தான் வளர்றது வரைக்கும். यही स्वभाव बड़े होने तक होता है சாகிறது வரைக்கும் சிலதுக்கு இருக்கும். मरने तक होता है சொத்து பங்க வைக்க போனாலும் எல்லாம் எனக்கு. जायदाद में बंटवारा करने जाएगी तो भी सब कुछ मेरा है பெருசெல்லாம் எனக்கு. बड़ा जो भी हो मेरा है வீடெல்லாம் எனக்கு. घर पूरा मेरा है Praise the Lord. प्रेज द लॉर्ड சுயம் உடைக்கப்பட வேண்டும். स्वार्थ टूटना चाहिए உனக்குள்ள இருக்கிற சுயம் நான் என்கிற சுயங்கள் உடைக்கப்பட வேண்டும். तेरे अंदर जो मैं करके स्वार्थ है वो टूटना चाहिए Praise the Lord. प्रेज द लॉर्ड எனக்காக அல்ல. मेरे लिए नहीं ஏமன் தேசத்துக்காக, என் குடும்பங்களுக்காக மட்டுமல்ல, குடும்ப தேசத்தில் இருக்கிற குடும்பங்களுக்காக. मेरे देश के लिए मेरे परिवार के लिए नहीं मेरे देश के हर एक परिवार के लिए சிலர் ஜெபிக்கிறதை பாருங்க. कुछ लोग प्रार्थना करते हैं उसे देखिए என்னை ஆசீர்வதியும் என் குடும்பத்தை ஆசீர்வதியும். मुझे आशीष कीजिए मेरे परिवार को आशीष कीजिए Praise the Lord. இதான் சுயம். यही स्वार्थ है இதான் சுயம். यही स्वार्थ है உனக்குள் சுயம் இருக்கிற வரைக்கும் கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்க மாட்டார். तेरे अंदर जब तक स्वार्थ है परमेश्वर तेरी प्रार्थना को नहीं सुन सकते மறுபடியும் சொல்றேன். दोबारा कहता உன்னை हूँ ஆண்டவர் ரட்சித்தது உனக்காக அல்ல. तेरे को परमेश्वर उद्धार किया सिर्फ तेरे लिए नहीं ஆமென். आमीन நம்ம எல்லாம் நினைக்கிறோம் நான் பரலோகத்துக்கு போறதுக்கு ஆண்டவர் என்னை ரட்சித்திருக்கிறார். हम क्या सोचते मैं स्वर्ग राज्य जाने के लिए परमेश्वर मेरा उद्धार किए அது ஒரு பாயிண்ட் தான். वो एक ही विषय पॉइंट உன்னை है ரட்சித்ததுக்கு பெரிய பர்பஸ் இருக்கு. तेरे को उद्धार करने का एक बड़ा मकसद योजना है மல்டி பர்பஸ் இருக்கு தெரியுமா? उसकी कई योजनाएं मकसद है நீ இன்னைக்கும் சுயமா வாழ்ந்துட்டு இருக்க. लेकिन तो आज भी खुद का स्वार्थ बन के जी रहा है ஏமன் ஜெபம் சுயமா இருக்கு. तेरा प्रार्थना स्वार्थी है உன் வாழ்க்கை சுயமா இருக்கு. तेरा जीवन स्वार्थी है Praise the Lord. प्रेज द लॉर्ड இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு தேவ பிள்ளை. यीशु को अपनाया हुआ परमेश्वर का बच्चा இயேசுவை உனக்குள் மட்டும் வைத்துக் கொண்டிருந்தால் நீ சுயமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். सिर्फ यीशु को अपने अंदर ही रखा है तो तू स्वार्थ का जीवन जी रहा है ஆமென். ஆமென். உனக்கு கிடைச்சதை ஷேர் பண்ணிக்க. तेरे को जो मिला है उससे बांट ஆமென். आमीन அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया உனக்குள்ள இருக்க சுயங்கள் உடைக்கப்படட்டும். तेरे अंदर का स्वार्थ टूटे சுயங்கள் உடைக்கப்படட்டும். स्वार्थ टूटे உடைக்கப்பட வாசனை வந்துகிட்டே இருக்கும். टूटते टूटते खुशबू आएगी Praise the Lord. प्रेज द लॉर्ड நல்ல கவனிங்க. अच्छे से ध्यान दीजिए ஏமன் ஒரு மரியாள் என்கிறவள் இயேசுவின் பாதத்தின் அருகிலே போகிறாள். मरियम नामक स्त्री यीशु के चरणों में जाती है பரிமள தைலத்தை கொண்டு போகிறாள். वो इत्र को ले जाती அந்த है பரிமள தைலத்தின் குப்பியை உடைக்கிறாள். वो इत्र की कुप्पी बोतल को तोड़ती है இயேசுவின் பாதத்தில் ஊற்றுகிறாள். यीशु के पैरों पे उंडेलती है அவன் ஊற்ற ஆரம்பித்தோன வாசனை. उसे उंडेलने जब शुरू करती तो बहुत सी खुशबू அது குப்பிக்குள்ள இருக்க வரைக்கும் வாசனை இல்ல. जब तक वो बोतल कुप्पी के अंदर थी वो खुशबू नहीं आई ஆனால் लेकिन உடைக்கப்பட்ட போது जब वो टूटा வாசனை உண்டாயிற்று. खुशबू फैलने लगी அல்லேலூயா. हालेलुया சுயம் உடைக்கப்படும் போது तेरा स्वाद जब टूटेगा வாசனை உனக்குள் உண்டாக ஆரம்பிக்க. तेरे अंदर से खुशबू निकलेगी முறுமுறுப்புகள் உடைக்கப்படும் போது, तेरी कुड़कुड़ाहट जब खत्म உன் होगी ஜன்ம சுபாவங்கள் உடைக்கப்படும் போது, तेरा जन्म का स्वभाव जब टूटेगा உனக்குள்ளிருந்து வாசனைகள் உண்டாக ஆரம்பிக்க. तेरे अंदर से खुशबू महक निकलेगी அல்லேலூயா. हालेलुया உன்னை உடைச்சா நீ இயேசுவை காண்பிக்கலாம். तू अपने आप को तोड़ेगा तो तू तेरे द्वारा यीशु को दिखा सकता है ஆமென். आमीन என்னில் உயர்த்தப்பட வேண்டியவர் இயேசு என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். मेरे द्वारा जो ऊंचा होना चाहिए वो यीशु है करके तुझे जान लेना है உன்னை எந்த இடத்தில் உயர்த்துகிறியோ तुझे जिस जगह पर तू ऊंचा करता है அதை நீ உடைத்தால் उसे तू तोड़ेगा तो கிறிஸ்து உன்னில் உயர்த்தப்பட ஆரம்பிப்பார். मसीह तुझ में ऊंचा होंगे அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया இதுக்கு பின்னால இன்னொரு பெரிய பகுதி இருக்கு. இன்னைக்கு நான் எடுத்தேன், அது முடியாது, பத்திடுங்க. इसके पीछे एक बड़ा हिस्सा है आज मैं उसे लूंगा तो नहीं होगा விக்கிரகங்கள் मूर्तियां உடைக்கப்படாவிட்டால் नहीं टूटेंगे तो என்ன சாபங்கள் உண்டாகும்? क्या श्राप होगा விக்கிரகங்கள் உடைக்கப்பட்டால் मूर्तियां टूटेगी तो என்ன ஆசீர்வாதம் உண்டாகும்? क्या आशीर्वाद होगा என்னாகமத்தின் புத்தகம் 19வது அதிகாரத்தை நீங்க போய் வாசிங்க. गिनती का पुस्तक का 10वां अध्याय पढ़कर देखिए घर पे எழுதி வைங்க என்ன. थोड़ा लिख कर रखिए उसे அடுத்த வாரம் உங்கள்ட்ட தனியா கேட்டாலும் கேட்பேன். अगले हफ्ते व्यक्तिगत रूप से आपसे पूछूंगा तो भी पूछूंगा விக்கிரகங்கள் मूर्तियां அழிக்கப்பட்டால் என்ன ஆசீர்வாதம்? वो नाश होगी तो क्या आशीर्वाद விக்கிரகங்கள் அழிக்கப்படாவிட்டால் என்ன சாபம்? मूर्तियां नाश नहीं होगी तो क्या श्राप आएगा ஆமென். आमीन இன்னைக்கு பகல் நேரத்தில் கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தையை மறுபடியும் உங்களுக்கு
உங்களுக்கு சொல்லுகிறேன், दोपहर के समय परमेश्वर जो वचनों से आपसे बात करे दोबारा कहता हूँ, தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के बच्चों, விக்கிரகங்கள் விக்கிரக தோப்புகள் मूर्तियों के झुंड வெட்டப்பட வேண்டியது அவசியம். उसे काट डालना आवश्यक है. உனக்குள்ளால என்ன விக்கிரகத்தை வச்சிருக்க? तेरे अंदर कौन सी मूर्ति को तू रखा है? தேவனை தவிர வேறு எது உனக்குள் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறது? परमेश्वर को छोड़ और किसे तू मुख्यता दे रहा है? உன் இருதயமாகிய சிங்காசனத்தில் தேவனை தவிர வேறு யார் அமர்ந்து கொண்டிருப்பது? तेरे हृदय के सिंहासन में परमेश्वर को छोड़ और कौन बैठा है? வேறு எது இருந்து கொண்டிருக்கிறது? और कौन उसके ऊपर बैठा है? விக்கிரக தோப்புகளை வெட்டணும். हाथ मूर्तियों के झुंड को काटना है. சிலருக்குள்ளால நிறைய இருக்கு. देखो कुछ के अंदर तो बहुत ज्यादा है. அவன் தோப்புகளை போல இருக்கிறது. वो तो एक पूरे अशेरा के समान है. தோப்புகள் இன்றைக்கு பகல் நேரம் வெட்டப்பட வேண்டாம். वो झुंड वो अशेरा दोपहर के समय काट डालना चाहिए. உனக்குள் ஒருவர் மட்டும் இருக்க வேண்டாம். तेरे अंदर सिर्फ और सिर्फ एक ही रहना चाहिए. இயேசு கிறிஸ்து ஒருவர். वही प्रभु यीशु मसीह. हालेलुया. हालेलुया. உனக்காக விலாவில் குத்தப்பட்டவர். वही तेरे लिए बाले में घुसाए गए. உனக்காக சிலுவையில் அறையப்பட்டவர். वही तेरे लिए क्रूस पे चढ़ाए गए. உனக்காக முட்கிரீடம் சூட்டப்பட்டவர். तेरे लिए कांटों का मुकुट सिर पे उठाए. உனக்காக கை கால்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டவர். तेरे लिए हाथ पांव में किल्ले ठोके गए. உனக்காக तेरे लिए வஸ்திரம் இல்லாமல் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தவர். बिना कपड़े के क्रूस पे लटक रहे थे. அவர் மட்டும்தான் உன் இருதயத்தில் உயர்த்தப்பட்டிருக்க வேண்டும். सिर्फ और सिर्फ वही तेरे हृदय में ऊंचा होना चाहिए. உனக்குள்ளால எந்த விக்கிரக தோப்புகள்னால तेरे अंदर और कोई मूर्तियों की झुंड தீர்மானம் பண்ணு. नहीं ये करके फैसला कर. எதுனாலும் சரி, कुछ भी हो, மொபைல்லாம் உனக்கு விக்கிரகம் ஆயிடக்கூடாது. मोबाइल फोन तेरे लिए मूर्ति ना बने. தெளிவா சொல்றீங்களா? साफ कह रहा हूँ. இயேசுவுக்கு கொடுக்கிற நேரத்தை விட வேற ஒரு பொருள், அது மொபைலா இருந்தாலும் சரி, அதுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கணும். விக்கிரகம் தான் அது. यीशु को देने के समय से ज्यादा तो और किसी चीज को देता है, तेरे मोबाइल को देता है, तो वो भी एक मूर्ति है. விக்கிரகம் தான். वो मूर्ति है. அது வெட்டப்படாத வரைக்கும் ஜெபம் கேட்கப்படாது. वो जब तक काट डाला नहीं जाएगा तेरा प्रार्थना नहीं सुना जाएगा. தீர்மானம் பண்ணு, ஒதுக்கி வையா சைத்தானே. फैसला कर तो उसे अलग करके रखना शैतान को. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया. Hallelujah. हालेलुया. ஆமென். வெட்டப்பட வேண்டாம். काट डालना है. உடைக்கப்பட வேண்டியது இருக்கு. तोड़ने की चीजें है. வெண்கல சர்ப்பங்கள். पीतल का सांप. உனக்குள் உயர்ந்து நிற்கிற சுபாவம். तेरे अंदर जो ऊंचा खड़ा रहने वाला स्वभाव. உயர்ந்து நிற்கிற சர்ப்பத்தை போன்ற சுபாவம். ऊंचा खड़ा जो सर्प का जैसा स्वभाव. சர்ப்பத்தை போன்ற வேதனையை கொடுக்கிறதான சாகடிக்கிற சுபாவங்கள். सांप के जैसा दूसरों को वेदना पहुंचाने वाली, दूसरों को मार डालने वाली स्वभाव. அதை இன்னைக்கு உடைச்சிரு. उससे आज तू तोड़ दे. உடைச்சிரு. तोड़ दे. வாழ்க்கை சுயத்தை உடைச்சிரு. तेरे जीवन के स्वार्थ को तोड़ दे. இயேசு உனக்குள் உயர்த்தப்படட்டும். यीशु तेरे अंदर ऊंचा उठे. ஆமென். ஆமென். ஹalleluya. हालेलुया. எசேக்கியா ராஜா. हिजकिय्याह राजा ஏமன் ஸ்தோத்திர விக்கிரக தோப்புகளை வெட்டினான். मूर्तियों की लाठियों को तोड़ दिया. வெண்கல சர்ப்பத்தை உடைச்சான். पीतल के सर्प को काट डाला. அவன் போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணான். वो जाके बैठ के प्रार्थना किया. குட்டி ஜெபங்க, சின்ன ஜெபங்க, छोटी सी प्रार्थना. சின்ன ஜெபம், बहुत छोटी प्रार्थना. சின்ன ஜெபம். छोटी प्रार्थना. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டுட்டார். परमेश्वर प्रार्थना सुन लिए. விளங்குச்சா? समझे क्या? விளங்குச்சா? समझे क्या? ஜெபம் கேட்கப்படாததுக்கு காரணம் என்ன? तेरा प्रार्थना नहीं सुने जाने का कारण क्या ஜெபம் है? கேட்கப்பட முடியாமல் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான அடி மரத்தின் வேர் என்ன? तेरा प्रार्थना नहीं सुने जाने का तेरे जीवन का जो पेड़ का जो जड़ कारण क्या है? வெட்டப்பட வேண்டியதை வெட்டு. जिससे काटना है उसे काट. உடைக்க வேண்டியதை உடை. जिसे तोड़ना है उसे तोड़. கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். परमेश्वर तेरी मदद करेंगे. நீ வாழ்ந்திருப்ப. तू जिएगा. ஜெபிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் கர்த்தர் பதில் கொடுப்பார். प्रार्थना जो भी करेगा उसके लिए परमेश्वर जवाब देंगे. மறுபடியும் சொல்றேன், दोबारा कहता हूँ, உபவாசம் பண்ணுகிறது நல்லது. उपवास करना अच्छी बात है. உன்னை உடைக்கிறதுக்கான உபவாசமா இருக்கணும். अपने आप को तोड़ने के लिए उपवास की प्रार्थना होनी चाहिए. உபவாசம் பண்றது நல்லது. उपवास करना अच्छी बात है. வாழ்க்கையில் வெட்டப்பட வேண்டியவளை வெட்டுவதற்கு ஆயத்தப்படுத்தக்கூடியதா இருக்கணும். तेरे जीवन में जिसे काट डालना है उसे काटने के लिए तैयार रहने की प्रार्थना हो. நம்ம இன்னைக்கு எப்படி உபவாசம் பண்றோம்? हम आज कैसे उपवास करते हैं? எனக்கு ஆண்டவர் தர்றதுக்காக நான் உபவாசம் பண்றேன். मेरे को परमेश्वर ये सब देना चाहिए करके उपवास करते हैं. உன்னை வருத்திக் கொள்வதனால் தேவன் உனக்கு அற்புதம் செய்ய மாட்டார். तू अपने आप से जबरदस्ती करने से परमेश्वर तेरे लिए अद्भुत नहीं करेंगे. தவறான வழிநடத்துதல் என்பதை புரிந்து கொள். ये गलत अगुवाई है करके तू जान ले. ஒட்டைக்கிறதும் तोड़ना, வெட்டுறதும் काटना உன் வாழ்க்கையில் நடக்கட்டும். तेरे जीवन में हो. நடக்கட்டும். हो. கர்த்தர் உனக்கு பதில் தருவார். परमेश्वर तेरे लिए जवाब देंगे. முழங்கால் படிடுவோமா? घुटने टेकेंगे क्या? இந்த சமூகத்தை நம்ம எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். परमेश्वर के सम्मुख हम सभी प्रार्थना करेंगे. கர்த்தர் நல்லவர். परमेश्वर भला है. கர்த்தர் நல்லவர். परमेश्वर भला है. எல்லாரும் கண்களை மூடுவா. सभी आंखों को बंद தேவ करेंगे. சமூகத்தில் எல்லாரும் ஜெபிக்க போறா. सभी जन परमेश्वर के सम्मुख प्रार्थना எல்லாரும் करेंगे. ஜெபிக்க போறா. सभी जन प्रार्थना करेंगे. கர்த்தர் இன்னைக்கு பகல் நேரத்தில் परमेश्वर दोपहर के समय நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். हमसे बात के वचनों के लिए परमेश्वर की स्तुति இதயத்தின் हो. ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவோமா? दिल के गहराई से स्तुति करेंगे ரெண்டு क्या? கைகளை வானத்துக்கு நேரா உயர்த்தி दोनों हाथों को स्वर्ग की ओर उठाकर என்னோடு
பேசி இருக்கிறேன். आप मुझसे बात किए हो. எசேக்கியா ராஜாவுடைய சின்ன ஜெபத்துக்கு நீங்க பதில் கொடுத்தீங்க ஆண்டவரே. हिजकिय्याह राजा की छोटी सी प्रार्थना के लिए जवाब दिया. ஏன் என்பதை குறித்து என்னோடு பேசி இருக்கிறீர். क्यों करके आप मुझसे बात किए. ஏன் என்பதை குறித்து என்னோடு பேசி இருக்கிறீர் ஆண்டவரே. क्यों करके आप मुझसे बात किए. கைகளை வானத்துக்கு நேரா உயர்த்தி சொல்லுங்க. हाथों को स्वर्ग की ओर उठाकर बोलिए. मेरे जीवन में, என் வாழ்க்கையில मेरे जीवन में வெட்டப்பட வேண்டியவைகள் இருக்குது ஆண்டவரே. जिसे काटना है वो है. எனக்குள்ளால சில விக்கிரகங்கள் இருக்கு. मेरे अंदर कुछ मूर्तियां ஒரு हैं. கரத்தை உயர்த்தி 2 நிமிஷம் ஆண்டவரை நோக்கி நீ ஜெபிக்க போற. 2 நிமிஷம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போற. तेरे हाथ उठा के 2 मिनट परमेश्वर से प्रार्थना करने वाला வாழ்க்கையில है. விக்கிரகம் எது? तेरे जीवन की मूर्तियां क्या இன்னைக்கு நீ है. எதை விக்கிரகமா வச்சுக்கிட்டு இருக்கற? हाथों की से मूर्ति बना के रखा எது है. உனக்குள் விக்கிரகமா இருந்துட்டு இருக்கு? कौन तेरे लिए मूर्ति बनकर என் है. தேவனை தவிர எதற்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கிறாய்? तेरे परमेश्वर को छोड़ किसे तू मुख्यता என் दे रहा தேவனுடைய है. காரியங்களை தவிர நீ எதற்கு முக்கியத்துவம் கொடுத்து तेरे கொண்டிருக்கிறாய்? परमेश्वर के कार्य के अलावा किसे तू मुख्यता दे रहा இன்னைக்கு பகல் है. நேரம் நீ சிந்தித்து பார். हाँ, दोपहर के समय सोच कर இன்னைக்கு பகல் दे. நேரம் சிந்தித்து பார். हाँ, दोपहर के समय सोच कर இன்னைக்கு दे. பகல் நேரம் உன்னை அர்ப்பணிக்க ஆரம்பி. दोपहर के समय तुझे अर्पण உன் कर. இதயத்தில் இடம் பிடித்திருக்கிறது எது? तेरे हृदय में जगह पकड़ा हुआ உன் क्या வாழ்க்கையில है. இடம் பிடித்திருக்கிறது எது? तेरे जीवन में पकड़ा हुआ जगह क्या உன் வாழ்க்கையில है. எதற்கு நீ முக்கியத்துவம் கொடுத்து இடம் வைத்திருக்கிறாய்? तेरे जीवन में किसे मुख्यता दे के जगह दे के என் रखा ஆண்டவரை है. தவிர, मेरे परमेश्वर को என் छोड़. ஆண்டவரின் காரியங்களை தவிர परमेश्वर के कार्य को छोड़. எதை உயர்த்துற? किसे ऊंचा कर रहा है. எதை இருதயத்துல வச்சிருக்கிற? किसे हृदय में रखा தூக்கி है. போடுறியா? उसे उठा के फेंकेगा क्या. உன் வாழ்க்கையில நன்மை நடக்க முடியாமைக்கு அதுக்கு அதான் காரணம். तेरे जीवन में भलाई नहीं होने का कारण वही ஜெபம் है. கேட்கப்படல. प्रार्थना नहीं सुनी जा रही. அற்புதம் நடக்கல. अद्भुत नहीं हो रही. அதிசயம் நடக்கல. आश्चर्य नहीं हो சுகம் रहा. உண்டாகல. चंगाई नहीं हो रहा. வாழ்க்கையில திறக்கப்பட வேண்டியது திறக்கப்படல. जीवन में जो खुलना है वो नहीं खुला. காரணம் என்ன? कारण क्या. உனக்குள்ள இருக்கிற अंदर விக்கிரகம். की मूर्तियां. விக்கிரக தோப்புகள். मूर्तियों के झुंड. விக்கிரக தோப்புகள். கைகளை உயர்த்து, 2 கைகளை உயர்த்து. मूर्तियों के झुंड दोनों हाथों को उठाकर ஆண்டவர் சமூகத்தில் எல்லாரும் வாய் திறந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. சத்தமா ஜெபிக்க ஆரம்பிங்க பார்க்கலாம். परमेश्वर के सम्मुख सभी जन मुंह खोलकर आवाज उठाकर प्रार्थना कीजिए. வாய் திறந்து ஜெபிக்க ஆரம்பிங்க பார்க்கலாம். थोड़ा मुंह खोलकर, வாய் திறந்து நல்ல ஜெபிங்க பார்க்கலாம். थोड़ा आवाज उठाकर எனக்குள்ள சில விக்கிரக தோப்பு இருக்குன்னு சொல்றவங்க சொல்லி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். बोलिए मेरे अंदर मूर्तियों के झुंड ऐसे बोलकर வெட்டி போடணும் அதெல்லாம். मुझे उसे काट डालना है. தோப்புகள் இருக்க கூடாது. वो मेरे अंदर नहीं होनी चाहिए. ஒண்ணுமே இருக்க கூடாது. விக்கிரக தோப்பே இருக்க கூடாது உள்ள. एक भी कुछ नहीं रहना चाहिए अंदर. விக்கிரகமே இருக்க கூடாது. मूर्तियां ही नहीं रहनी चाहिए. எனக்குள்ள இயேசு மட்டும் தான் உயரப்பட வேண்டாம். मेरे अंदर सिर्फ यीशु ऊंचा होना चाहिए. எத்தனை பேர் कितने लोग வேலை உனக்கு விக்கிரகமா இருக்கா? काम तेरे लिए मूर्ति है क्या. பிள்ளை உனக்கு விக்கிரகமா இருக்கா? तेरा बच्चा तेरे लिए मूर्ति है क्या. உனக்கு விக்கிரகமா இருக்கா? तेरा परिवार तेरे लिए मूर्ति है क्या. தந்தவைகள் விக்கிரகமா வச்சிருக்கியா? परमेश्वर ने जो दिया उसे मूर्ति बना के रखा है क्या. சொல்லு பார்க்கலாம். बोल तू बोल. சொல்லு பார்க்கலாம். बोल. என் இயேசுவை உயர்த்துவே. मेरे यीशु को ऊंचा करूंगा. இயேசுவை உயர்த்துவே. मेरे यीशु को ऊंचा करूंगा. இயேசுவை உயர்த்துவே. मेरे यीशु को ऊंचा करूंगा. இயேசுவை உயர்த்துவே. यीशु को ऊंचा करूंगा. இயேசு உயர்த்தப்பட வேண்டாம். यीशु ऊंचा होना चाहिए. இயேசு உயர்த்தப்பட வேண்டாம். यीशु ऊंचा होना चाहिए. இயேசு உயர்த்தப்பட வேண்டாம். यीशु ऊंचा होना चाहिए. இயேசு உயர்த்தப்பட यीशु வேண்டாம். ऊंचा होना चाहिए. வாய் திறந்து சொல்லு. मुंह खोलकर बोलिए. வாய் திறந்து. मुंह खोलकर. வாய் திறந்து சொல்லு. இயேசுவே. मुंह खोलकर बोलिए यीशु. यीशु. எனக்குள்ள நீ விக்கிரகம் இருக்க கூடாது. मेरे अंदर आगे मूर्ति नहीं होनी चाहिए. கூடாது. मूर्तियों के झुंड नहीं होने चाहिए. தீர்மானம் பண்றியா? फैसला करता है क्या. தீர்மானம் பண்றியா? फैसला करता है क्या. தீர்மானம் பண்றியா? फैसला करता है क्या. ஆண்டவரை விட எதுக்கு அதிக நேரம் கொடுக்கறியா? அதை விட்டுறதுக்கு தீர்மானம் பண்றியா? परमेश्वर से जिसे अधिक समय देता है उसे छोड़ने का फैसला करता है क्या. உடைக்கப்பட வேண்டியதை உடைக்கறியா? जिसे छोड़ना है उसे छोड़ेगा क्या. எது சர்ப்ப மாதிரி உனக்குள்ள இருக்குது? जो सांप के समान तेरे अंदर है. எது உனக்குள்ளால உயர்ந்துட்டு இருக்கு? जो तेरे अंदर ऊंचा है. அவன் சர்ப்பத்தை போல सर्प की तरह. சர்ப்பத்தை போல உன் சுபாவங்கள் தூக்கப்பட்டிருக்கிறது. सांप की तरह तेरा स्वभाव तेरे अंदर ऊंचा उठा है. உடைச்சிரத இன்னைக்கு. तोड़ दे आज उसे. உடைச்சிரு. तोड़ दे आज उसे. ஜென்ம சுபாவம் உடையட்டா. जन्म का स्वभाव टूटे. ஜென்ம சுபாவம் உடையட்டா. जन्म का स्वभाव टूटे. சுயம் உடையட்டா. स्वार्थ 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 टूटे. ஏம ரட்சிக்கப்படாத முன்ன இருந்த சுபாவங்கள் உடையட்டா. उद्धार पाने से पहले जो स्वभाव था वो टूटे. முறுமுறுப்பு உடையட்டா. कुड़कुड़ाना टूटे. கர்த்தர் உனக்கு உதவி செய்வாராக. परमेश्वर तेरी मदद करेंगे. தீர்மானத்தோட போ. फैसला के साथ जा. எசேக்கியா ராஜாவுடைய ஜெபம் குட்டி ஜெபம். हिजकिय्याह राजा की प्रार्थना छोटी सी प्रार्थना. சக்சஸ்ஃபுல் பிரேயர். सफल प्रार्थना. பதில் கொண்டு வரும் ஜெபம். जवाब लेकर आने वाली प्रार्थना. ரொம்ப நேரம் ஜெபிக்கல. बहुत लंबे समय प्रार्थना नहीं किए பதில் உடனே வந்துச்சு. लेकिन जवाब तुरंत आया. செகண்ட்ஸ்ல பதில் வந்துச்சு. कुछ ही सेकंड में சில जवाब आया. செகண்ட்ஸ் ஜெபம் தான் சில செகண்ட்ல பதில் கொண்டு வந்துச்சு. कुछ सेकंड का प्रार्थना कुछ सेकंड में जवाब लेकर आया. சிம்பிளுங்க. बहुत आसान. வெட்டப்பட வேண்டியதை வெட்டு. जिसे काटना है उसे काट. உடைக்கப்பட வேண்டியதை உடை. जिसे तोड़ना है उसे तोड़. உன் ஜெபம் பரலோகத்தை அசைக்கும். तेरा प्रार्थना स्वर्ग को हिलाएगा. தேவனுடைய இருதயத்தில் இடம் பிடிக்கும்.
परमेश्वर के हृदय में जगह पकड़ेगा। சர்வ வல்லமை உள்ள தெய்வத்துடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். सर्वशक्तिमान परमेश्वर के चरणों में अर्पण உங்களோடு करते பேசின வார்த்தைக்காக நன்றி. हमसे बात के वचनों के लिए धन्यवाद। கர்த்தாவே, प्रभु, ஒரு சின்ன ஜெபம் एक छोटी सी प्रार्थना। ஆண்டவர் பதில் கொடுத்ததற்கு காரணம் என்ன? परमेश्वर जवाब देने का कारण क्या है? தெளிவா பேசியிருக்கீங்க. आपने साफ बातें की। இன்னைக்கு எங்களை आज हमें இந்த வசனத்தின் மூலம் உணர்த்தினபடியினால் உமக்கு நன்றி. इस वचन के अनुसार एहसास के लिए धन्यवाद। உங்களுடைய கர்மங்களோடு கூட இருக்கட்டும். आपका हाथ हमारे साथ रहे, உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். आपकी उपस्थिति हमारे साथ रहे। பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்பு. बच्चों को शांति के साथ दीजिए, வசனத்துக்கு கீழ்ப்படியட்டும். वचन को माने। ஆவியானவருடைய கரங்கள் அர்ப்பணிக்கிறோம். आत्मा परमेश्वर के हाथ में समर्पण करते பொறுப்படுத்திக் கொள்ளும். हैं। जिम्मेदारी வருகை लीजिए। வரைந்தும் காத்துக்கொள்ளும். आगमन तक सुरक्षा இயேசுவின் कीजिए। நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களை நல்ல பிதாவே. यीशु के नाम से प्रार्थना करते प्रार्थना सुनिए अच्छे पिता। கர்பலி ஆமென். आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, हमारा प्रभु यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷம் पवित्र आत्मिकता, शांति और आनंद உங்களுடைய இன்று விட்டு சதா காலங்களிலும் आपके सदा काल के இயேசு लिए கிறிஸ்துவுடைய வருகையில் உண்டாவதாக. यीशु मसीह के आगमन तक हो। आमीन। आमीन। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया।